अपने आप बोले ना मुझे पर थी, क्या बोलते भेलपुरी खा रही थी, मेरा पति साइड में था, एक इंसान आया उसने उसको गोली मार दी। कि टेररिज्म के खिलाफ हमारी जीरो टॉलरेंस की पॉलिसी है। भारत का एक एक नागरिक इस कायरतापूर्ण हरकत के खिलाफ एकजुट है। मैं इस मंच से देशवासियों को आश्वस्त करता हूं, घटना के मद्देनजर भारत सरकार वो हर कदम उठाएगी जो जरूरी और उपयुक्त होगा। காஷ்மீரில் நடந்துள்ள இந்த தாக்குதல் நம் அனைவரது மனசாட்சியும் உலுக்குவதாக அமைந்துள்ளது. 2017ஆம் ஆண்டு குல்காமில் அமர்நாத் பயணம் சென்ற மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டார்கள். 2019ஆம் ஆண்டு புல்வாமா தாக்குதலில் 40 CRPF வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதன் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மனிதாபிமானமற்ற வகையில் அப்பாவி மக்கள் மீதான இதுபோன்ற தீவிர தாக்குதலுக்கு இந்திய மண்ணில், குறிப்பாக நமது இந்திய ஜனநாயகத்தில் அறவே இடமில்லை. இதனை கண்டிப்பதோடு நமது கடமை முடிந்துவிடவில்லை. இதுபோன்ற செயல்களை நடப்பதை அறவே தடுத்தாக வேண்டும். 40 பேரும் குழுவாக ஒரு சுற்றுலா பஸ் மூலிமா பகல்காமு அதை சுற்றி ஸ்ரீநகருடைய குல்மார்க்கு பல இடங்களை சுற்றி பார்த்துட்டு நேற்று 21ஆம் தேதி இரவு நாங்கள் வந்து தங்கிவிட்டோம். மறுநாள் 22ஆம் தேதி இந்த நிகழ்வு நடந்திருக்குது. நாங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலேயோ இல்லை இப்போ எங்களுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதத்தால் நாங்களெல்லாம் உயிர் தப்பி வந்திருக்கிறோம்ன்றதை தான் நாங்கள் நினைத்து திருப்திப்படுத்துக்கிறோம். நாங்கள் அந்த கிளம்பி வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த பெஹல்காமில் நடந்தது அப்படிங்கிறத கேடும்போது ரொம்ப திடுக்கிடும்படியாக இருந்தது சார். இது அந்த ஒரு நாள் முன்ன இந்த மாதிரி எங்களை இது டார்கெட் பண்ணியிருந்தா எங்கள் இத்தனை பேரோட நிலைமை வந்து ரொம்ப கவலையாக போயிருக்கும். பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டும் சுற்றுலா பயணிகளுக்கு சுதந்திரமாக போகலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் அதை நம்பி போன சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு படுகொலையாகி இருக்கிறார்கள். எனவே இதற்கு அமித்ஷா பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. வணக்கம். காஷ்மீரில் உயிரிழந்த 28 பயணிகளுக்கு, சுற்றுலா பயணிகளுக்கு முதல்ல கண்ணீர் அஞ்சலிகள். காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதலுக்கு அங்கே சுற்றுலா போன 28 பயணிகள் பலியாகியிருக்காங்க. நாடே கிட்டத்தட்ட, அதாவது நாட்டையே உலுக்கி போட்டிருக்குது இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர் ஒரு பக்கம் குறிப்பிட்டிருக்காரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ இதுக்கு வந்து இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடிய யாரும் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி அமித்ஷா குறிப்பிட்றாரு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் கூட இதுக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சுருக்காரு. இந்த தாக்குதலில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறத அடைஞ்சு நான் மிகுந்த மத வேதனை அடைகிறேன். இது கடும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொன்னதோட இது காட்டு மிராண்டித்தனமான செயல் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டிச்சிருக்காரு. நாட்டையே உழுக்கின இந்த தாக்குதலுக்கு யார் காரணம், இதை தடுக்க தவறுனது யார் அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் இந்த நேரத்தில் நம் முன்னாடி எழுந்து நடக்குது. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கலை நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். இந்த விவாதத்தில் பங்கேற்க முன்னாள் இராணுவ அதிகாரி கர்னல் கணேசன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அதே போல் மூத்த பத்திரிகையாளர் V.S. சந்திரசேகரன், இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அலிமல் புகாரி, அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து முனவர் பாஷா, பொது சுகாதார வல்லுநர் அமலோர் பவநாதன் ஆகியோரும் இணைய இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கணேசன் சார் இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காரணமாக பார்க்குறீங்க இந்த சம்பவத்துக்கு? காஷ்மீரில் தீவிரவாதம் என்கிறது ஒரு விஷயம் வந்து புதிதான ஒன்று இல்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவுக்கும் நம்ம 26/11/2008 நடந்த ஒரு தாக்குதல், தீவிரவாத தாக்குதல், அதுக்கடுத்து புல்வாமாவில் 2019 நடந்த தீவிரவாத தாக்குதல், மற்ற தாக்குதல்கள் எல்லாத்தையும் விட இது வந்து ஒரு வித்தியாசமானது. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா பஹல்காம் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்னா என்ன சொல்ல வராங்க? அவங்க வந்து ஏதோ சொல்ல வர்றாங்க. ஏன்னா இது என்ன, இதில் வந்து உள்நாட்டு அந்த காஷ்மீரி தீவிரவாதிகள் யாரும் தலையீடு இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் ஏன் அப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னா, பெஹல்காம்ங்கிற அந்த ஒரு இடம்
அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்டே வந்து நம்ம NH நேஷனல் ஹைவே 1 அல்ஃபாவில் பனியாலுக்கு அடுத்து ஜவஹர் டனலுக்கு அடுத்து வேலி ஆரம்பிக்கிற இடத்துல ரைட்டில் திரும்பி நம்ம அமர்நாத் போகிற ரூட்டில் அதுதான் பேஸ் கேம்ப் அமர்நாத் ரூட்டுக்கு. அது வழியாக லட்சக்கணக்கான ஹிந்து பில்கிரிம்ஸ் வந்து ஒவ்வொரு வருடமும் போவாங்க. இது வந்து அந்த ஏரியா வந்து ஒரு அமைதியான ஏரியா தான். இது வரைக்கும் வரலாற்றிலேயே அங்கே தீவிரவாதமாக இன்சிடெண்ட் நடந்ததா சரித்திரத்தில் எதுவுமே கிடையாது. இந்த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இவ்வளோ லார்ஜர் ஸ்கேலில் நடந்திருக்கு. இது வந்து வித்தியாசமாக எந்த விதத்தில் வித்தியாசமான ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டிஸ்கிரிமினேட் இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனையுமே டார்கெட்டில் இருக்கிறவங்க வந்து யார் என்னன்னு தெரியாமல் இன்டிஸ்கிரிமினேட் ஃபயரிங் பண்ணுவாங்க, இல்லை பாம்பிங் பண்ணுவாங்க. யார் சாக போகிறான்னு தெரியாது. அதில் அது வந்து அந்த தீவிரவாதம் வேற. இது வந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களா கன்ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல இதுவரைக்கும் தீவிரவாத செயல் நடந்ததாகவே சரித்திரத்திலே கிடையாது. ஏன்னா அந்த மொத்த மக்கள் தொகையும், அந்த அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையும், பெஹல்காமில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையும், அங்கே வர்ற டூரிஸ்ட் இதை மட்டும்தான் நம்பியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த லோக்கல் பாப்புலேஷன், அந்த லோக்கல் மக்கள் வந்து எப்பயுமே வந்து தீவிரவாதத்தை இது பண்ண மாட்டாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுங்கிறதுனால வரலாறு நான் அந்த ஏரியாவில் சர்வீஸ் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சு வந்து அங்கே வந்து ஆர்மியோட ப்ரெசன்ஸே தேவையில்லாமல் இருந்தது. அதனால் வந்து அந்த ஏரியாலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் ஒரு RR பட்டாலியன் இருக்கும், ஒரு CRPF பட்டாலியன் இருக்கும். அவங்களும் வந்து இது வரைக்கும் பெரிய என்கவுண்டர்ஸ் அந்த ஏரியாவில் நடந்தது கிடையாது. இது வந்து முதல் தடவையாக இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. ஏன் அப்படின்றது வந்து நம்ம கொஞ்சம் அதை ஒரு டிஃப்ரெண்ட் சைடில் இருந்து பார்க்கணும். ஏன்னா ரீசெண்டாக வந்து அங்கே வந்து நம்ம டூரிசம் டெவலப்மெண்ட் வந்து நல்லா போயிட்டுருக்கு. என்டையர் காஷ்மீர் ரயில்வேஸ் கனெக்டிவிட்டி எல்லாமே ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் வந்து நம்ம ப்ராக்ரஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரே அட்டாக் பண்ணோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்தோம், அக்ராஸ் தி பார்டர் நாங்கள் எங்கே வந்து வேணாலும் உங்களை எது வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நம்மளுடைய டெவலப்மெண்ட் சைனாவோட பார்டர் வரைக்கும் நம்ம வந்து ஹைவே கொண்டு போயிட்டோம். இந்த மாதிரி டூரிசம் வந்து வளர்ந்து வர்ற ஒரு காலகட்டத்தில் வரலாற்றே இல்லாத ஒரு இடத்துல, அந்த இடத்துல எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது. ஒரு தீவிரவாதம் வந்து நான் வந்து ஒன்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எந்த வித முக்கியத்துவம் யாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்னசென்ட் மக்கள், அங்கே ஆர்மியே கிடையாது, அந்த மக்களுக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது, லோக்கல் பாப்புலேஷனே கிடையாது, எல்லாம் வெளியில இருந்து டூரிஸ்டாக வந்தவங்க. அவங்கள எனக்கு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மதத்தின் பேரில் கொலை நடத்தியிருக்காங்க, ப்ரூட்டல்லா மர்டர் பண்ணியிருக்காங்க பாயிண்ட் பிளாங்க்ல. அது வந்து ஏற்கத்தக்கதில்லை. இப்போ வந்து இல்லை நாங்கள் இனி பாதுகாப்பாக இருப்போம், தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லி அறிவித்தாலுமே கூட இனி அங்கே போகிறதுக்கு அப்படின்னு சொன்னாவே ஒரு சின்ன பயம் வந்து போகும் இல்லையா? டெஃபினட்டாக அதுதான் நான் சொல்கிறேன். திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். அதாவது அமைதி காஷ்மீரில் திரும்பலை, காஷ்மீரில் அமைதியாக இருந்த இடத்துலையே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல் பண்ணியிருக்கணும்னா மற்ற இடத்துல எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. மதத்தின் பேரால் நடக்கக்கூடிய ஒரு வெறிச்செயல் இது. இதை வந்து சொல்கிறாங்கன்னா இது உண்மையிலேயே ரிலீஜியஸ் பேஸ்டு டெரரிசமா இல்லை சம்படி இஸ் கிவிங் இட் அ கலர், அதை வந்து அந்த மதத்தோட கலர் யாரோ கொடுக்குறாங்களா வேணும்னு அப்படிங்கிறத வந்து இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்மளால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இதை வந்து லஷ்கர்-இ-தொய்பாவோட ஒரு விங்கு வந்து இப்போ வந்து அதோட இது எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாமே இப்போதைக்கு வந்து சும்மா. ஏன்னா வந்து அங்கே ஒரு சின்ன பையன் ஒரு தெருவில் போகிற சின்ன ரவுடி பெரிய ரவுடி நானும் ரவுடின்னு சொல்கிற மாதிரி இதை வந்து யார் வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது ஃபாரின் மெர்சனரிஸ் தான் யாரோ பண்ணியிருக்காங்க டெரரிசம். இல்லாட்டினா இட் இஸ் அ வெரி வெரி வெல் பிளான்ட். அண்ட் இதில் வந்து என்ன என்ஷூர் பண்ணியிருக்காங்கன்னா லோக்கலைட்டில் யாருமே வந்து பெருசாக வந்து பாதிக்கப்படலை. ஆனால் ஃப்யூச்சர் அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு. அந்த பெஹல்காம் இது வரைக்கும் அமைதியாக இருந்த பெஹல்காம்ங்கிற ஒரு அந்த இடம், பெஹல்காம்லேருந்து பைசரன் அங்கே வந்து வண்டி கூட போக முடியாது. இட் இஸ் அ ட்ரெக்கிங் ரூட். கிட்டத்தட்ட அது ஒரு மினி அந்த வேலி இதில் இருந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் இப்பயும் ஸ்னோ கிளாட் மவுண்டன்ஸ் இருக்குது. அங்கே பெஹல்காமில் 18 ஹோல் கோல்ஃப் கோர்ஸ் இருக்குது, அவ்வளவு ஹில்டன் ஹோட்டல் இருக்குது. இட் இஸ் அ மச் டெவலப்டு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் உள்ள ஒரு இடம்.
அது வருஷம் அமர்நாத் யாத்திரைக்கு அந்த வழியாக லட்சக்கணக்கில் ஹிந்துஸ் போகிற ஒரு இது ரூட் அது. அப்போ வந்து ரூட் செக்யூர் பண்ணுவாங்க. இன்னும் 2 மாதத்தில் வந்து இது அமர்நாத் யாத்திரை நடக்க போகிற ஒரு தருணத்தில் they are giving a statement that this place is not, even this place is not safe. சரி வரேன். நான் சந்திரசேகர் இணைஞ்சிருக்கார், அவர்கிட்ட கேட்டு வந்துடுறேன். சந்திரசேகர் சார், இப்போ நான்லாம் அந்த இடத்துக்கு போனது கிடையாது. இப்போது கர்னல் கணேசன் சார்லாம் அங்கே போயிட்டு வந்தவர், எவ்வளோ ஒரு அழகான இடம் அது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாகவே அது சொன்னார். அதை இன்றைக்கி ரத்த பூமியாக மாற்றிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க இந்த தாக்குதல் மூலமாக, என்ன சொல்ல வராங்க, இதை வந்து எப்படி தடுத்திருக்கலாம், யார் தடுக்க தவறியிருக்காங்க? வணக்கம் ராஜா. அவர் கர்னல் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு நானும் போயிருக்கேன், என்னுடைய ஃபேமிலியோடையே நான் போயிருக்கேன். ஒரு அழகான ஒரு ட்ரெக்கிங் இடம். அப்புறமா அங்கே வந்து குதிரையில் சவாரி செஞ்சு அந்த மாதிரி மக்கள் என்ஜாய் பண்ணுற ஒரு இடம். அது இந்த நடந்தது ஒரு துயரமான சம்பவம் தான். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, அவங்களுக்கு சாதாரணமாக டூரிஸ்ட்டை டார்கெட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு உள்நாட்டு தீவிரவாதியாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு மெர்சினரி டெரரிஸ்டாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக டூரிஸ்ட்டுங்களை தொடமாட்டாங்க. ஏன்னா அது அந்த உள்ளூர் மக்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கும் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு உண்டு. அந்த உள்ளூர் மக்களிடமே அந்த மாதிரி ஒரு நடவடிக்கைக்கு ஆதரவு கிடையாது என்ற ஒரு பயம் உண்டு. அதனால் இந்த இடத்த வேணுன்ட்டு நல்லா தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு 2019 மத்திய அரசால் அரசியல் சட்ட அமைப்பு பிரிவு 370 எடுத்தவுடன் காஷ்மீரில் எங்களால் ஓரளவுக்கு அமைதி, நார்மல்சி இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். இந்த மத்திய அரசில் அந்த மாநில ஸ்டேட்டஸை எடுத்து யூனியன் டெரிட்டரி பிரதேசமாகவும் கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு இன்சிடென்ட்ஸும் ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் தான் நடந்தது. அதனால் ஒரு பெரிய இன்சிடெண்ட்டு எப்போ வேணாலும் நடக்கும் என்ற ஒரு பயம் ஜென்ரலாகவே ஒரு செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் இருந்திருக்கும். ஆனாலும் அதை மீறி இப்படி ஒரு சம்பவம் நடந்து இருக்கிறது என்றால் நிச்சயமாக இது ஒரு இன்டெலிஜென்ட் செக்யூரிட்டி ஃபெயிலியர். அதை அரசிலிருந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கே உள்ளுக்குள்ளே தெரியும். அதற்கான ஒரு நிவர்த்தி என்ன பண்ணணுன்ட்டு ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறதுக்கு அவங்க ரெடி பண்ணணும். ஹெட்ஸ்மார்ட்ஸ் ரோல், தலைகள் உருள வேண்டும். ஆனால் இந்த அரசின் ஸ்டைலில் எப்படின்னா, அவங்களுக்கு எப்போதுமே எந்த விஷயத்துலையுமே ஒரு தவறு நடந்ததாக ஒத்துக்கொண்டதாக இவங்க சரித்திரத்தில் இல்லை. காஷ்மீரில் இல்லை, காஷ்மீரை விட்டு மற்ற இந்தியாவில் எந்த பகுதியிலும் எந்த ஒரு தவறு நடந்தாலும் அரசியலாகவோ அல்லது பாதுகாப்பு விஷயமாகவோ அல்லது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் அதில் இவங்க இந்த அரசு ஒரு தப்பாக ஒத்துக்கொண்டது இல்லை. அதனால் இந்த விஷயத்துலையும் நான் வந்து அவங்க செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு ஒத்துக்க மாட்டாங்க ஓப்பனாக. ஆனாலும் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங் குறிப்பிடுறாரு. பதிலடி கொடுக்கறது அப்படிங்கிறது ஓகே, ரைட்டு, அது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னாலுமே கூட இதை வந்து வரும் முன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஏதாவது தடுத்துருக்கலாம் இல்லையா? அதுதான் சொல்கிறேன், அது செக்யூரிட்டி ஃபெயிலியர், அது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், செக்யூரிட்டி ஃபெயிலியர்னால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று நடக்க போகிறதுன்றது தெரியாததுனால தானே நடந்தது. தெரிந்திருந்தால் தடுத்திருக்கலாம், அது வேறு விஷயம். அவர் கர்னல் சொன்ன மாதிரி இந்த ஏரியாவில் செக்யூரிட்டி கூட அதிகமாக இல்லை, ஏன்னா இந்த பீஸ்ஃபுல் ஏரியா அப்படின்றாரு. இருந்தாலும் இந்த ஒரு 5 வருடமாக ஒரு ஆமினஸ் சைலன்ஸ், ஒரு 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 அன்ஈஸி காம் அந்த மாநிலத்தில், அந்த யூனியன் பிரதேசத்தில் இருக்குன்றது எல்லாராலும் ஒத்துக்கொண்ட விஷயம். ஆனால் அது மறைக்கப்பட்டு நிச்சயமாக ஒரு நார்மல்சி இருக்கா மாதிரி தெரிஞ்சது. அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட், டொமிசைல் சப்ஜெக்ட்ஸ்லாம் உண்டு. அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேட் சப்ஜெக்ட்டு கூட அந்த ரூல்ஸ் எல்லாம் மாற்றி
வெளியூர்காரர்களை உள்ளில் கொண்டு வந்து அவர்களுக்கு ஸ்டேட் சப்ஜெக்ட் என்ற சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்கப்பட்டது உள்ளது. அதை பற்றி ஒரு ரீசெண்டாக அதை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு நார்மல்சி, ஒரு அமைதி, நார்மல்சி எப்போ இருக்குன்ட்டு அவங்க ஒரு 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 ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அந்த ஒரு 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 மிகைப்படுத்தலை ஒரு தட்டுவதற்காகவே இதை அவர்கள் அந்த அரசு தலையில் கொட்டுவதற்காகவே இந்த 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 நிகழ்ச்சி நடந்து இருக்குமோ என்று ஒரு ஐயம் நமக்கு எழுகிறது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இந்தியாவில் வந்து இறங்கி ஒரு நாள் பிறகு இப்படி ஒரு அட்டாக் நடந்துள்ளது. நம்மளுடைய பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் சவுதி அரேபியாவில் அவங்க சாயிலில் இருக்கும்போது நடந்திருக்கு. இது என்னன்னா, இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு இன்டர்நேஷ்னல் பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்னு ஒரு 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 பழைய இதே மாதிரி 2000ஆம் ஆண்டு அப்பொழுது இருந்த யுஎஸ் அதிபர் பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வருகின்ற முந்தின நாள் மார்ச் 21க்கு முன்னாடி மார்ச் 20 அன்னைக்கு உங்களுக்கு சத்திசிங்புரான்னு அங்கே அனந்தநாக் டிஸ்ட்ரிக்டில் அங்கே 39 சீக்கியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்பொழுதும் ஒரு உலகளாவிய அந்த ஒரு 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 பப்ளிசிட்டி டெரரிஸ்டுகளுக்கு கிடைச்சிது. அதே மாதிரி இப்பவும் அவங்க ஒரு குளோபல் அட்டென்ஷனுக்காகவே பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து உள்ளூர் தீவிரவாதி இல்லாமல் இருக்கலாம், பாகிஸ்தான்லேருந்து வரவங்கன்னு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க இருக்கலாம். பட் இதையெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் விசிட் நடக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் எடுத்து இருக்கணும். அதை எடுக்க தவறியுள்ளார்கள் என்பதுதான் கண்கூடாக தெரிகிறது. ஆனால் இதை யாரும் ஆன் ரெக்கார்டு இதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் இல்லை, 2 மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் சொல்லிருக்கீங்க, நம்ம பேசலாம். நான் அலிமல் புகாரிகிட்ட கேட்கணும். சந்திரசேகர் சார் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அநீதிக்கான அமைதி அப்படிங்கிறது அங்கே நிலவுச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். சார் குறிப்பிடும்போது கர்னல் கணேஷ் சார் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது மதத்தின் பேரால் நடந்திருக்கக்கூடிய கொலை அப்படின்னு சொன்னார். நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? அதாவது அது மதத்தின் பெயரால் நடந்த கொலையாக காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதில் நடந்த ஒரு சம்பவம் வந்து அதே கோணத்தையும் அந்த ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணே அப்படி சொல்லும் பொழுது அதை மீறி நம்மளால் அதை விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை வரலை. ஆனால் அதே நேரம் அந்த கர்நாடகாவில் இருந்து பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் மஞ்சுநாத் அப்படிங்கிறவருடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் ஓடி வந்து எங்களை பாதுகாத்தாங்கன்னு. ஸோ அல்டிமேட்லி வந்து இது ஒரு கால் மதத்தின் பெயராலே நடப்பதாக இருந்தாலும் இந்த ரேடிகலைசேஷனுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுடைய அதிகார வர்க்கங்கள் எங்கே போச்சு, உங்களுடைய படைகள் எங்கே போச்சு, இதை சொல்லித்தானே தொடர்ந்து. ஏன்னா 2019 சத்யபால் மாலிக் சொன்னது யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. புல்வாமா தாக்குதல் நடந்தபோது அவர் சொன்னார், அப்போ வந்து ஜிம் கார்பெட் பார்க்கில் வந்து மோடி ஷூட்டிங்கில் இருந்தார். அப்போ நான் இது முடிஞ்ச உடனே நான் ஒரு ஃபோன் பண்ணேன், நம்ம சோல்ஜர்ஸ் வந்து நம்முடைய மிஸ்டேக்கால் இறந்துட்டாங்க, இதே காஷ்மீரில் நம்முடைய சோல்ஜர்ஸு நம்முடைய மிஸ்டேக்கால் இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். அப்பா அவர் சொன்னார், ஹீ டோல்ட் மீ டு கீப் குவைட் அப்படின்னு சொன்னார். அதுக்காக சத்யபால் மாலிக் சொன்னார், 2019 லோக்சபா எலெக்ஷன்ஸ் வேர் ஃபாட் ஆன் பாடிஸ் ஆஃப் அவர் சோல்ஜர்ஸ், நம்முடைய சோல்ஜர்ஸுடைய பாடியில் தான் இருந்துச்சு, ஏன்னா அது நம்முடைய மிஸ்டேக்கு அப்படின்னு. ஸோ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு கால் அது இந்த ரெண்டு கோணமாகவே நம்ம எடுத்துக்குவோம். இது மதம் சார்ந்தது தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், ஏன்னா சில பேர் இதுக்கான ஒரு விளக்கத்தை தர்றாங்க. எப்படிப்பட்ட விளக்கத்தை தர்றாங்க அப்படின்னா, வந்தவங்க வந்து அவங்களுடைய ஆடைகளை சோதிச்சாங்க, பரிசோதிச்சாங்க, அதே மாதிரி இவங்களுக்கு வந்து களிமா படிக்க தெரியுமான்னு கேட்டாங்க, அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்க முஸ்லீமா இல்லைன்னா அவங்கள கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அந்த 26 பேரில் ஒரு ஆள் வந்து முஸ்லீமாவும் இருந்திருக்கிறாரு. அதை ஏன் அது கொல்லப்பட்ட நபர்களில் ஒரு நபர் முஸ்லீமாவும் இருக்கிறார், இஸ்லாமியராகவும் இருக்கிறாரு, அது ஏன் ஒரு இஸ்லாமியராக இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் தர்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு கொலாட்ரல் டேமேஜ். அப்போ தான் வந்து ஜெனரலைஸ் பண்ணி காட்ட முடியும். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட வாதமாச்சே. இந்த இத்தனை பேரில் ஒரு இஸ்லாமியரை கொன்றுவிட்டால் இந்த கொலைகளை வந்து மதம் சாயம் இல்லாமல் ஆகிவிடும் என்று அவர்கள் நினைத்திருந்தால், கொலை செய்வதற்காக வந்தவர்கள் உனக்கு களிமா தெரியுமான்னு கேட்டிருக்க மாட்டாங்களே. ஏன்னா இது செய்தி வெளியே போனால் இது மதத்துக்கான சாயம் தான் வரும் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க இல்லையா. அப்போ இந்த இரண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட செய்தியாக இருக்குது. இப்போ இதில் என்ன ஒரே விஷயம் கவனிக்க வேண்டியிருக்குன்னா, அஜித் தோவலுடைய பேச்சு. இதற்கு முன்னால் அவர் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருக்கிறாரு, கிட்டத்தட்ட 80 வயதை கடந்திருக்கிறார். அவரை பற்றி ஆக ஓகன் பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால்
உண்மையிலேயே நம்முடைய தேசத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு சொந்தக்காரராக அஜித் தோவல் வரலாற்று பூர்வமாக இருந்திருக்கிறார். மசூத் அசாரை, தீவிரவாதி மசூத் அசாரை இந்தியாவில் இருந்து தாலிபான்கள் கையில் கொண்டு போய் தரைவாத்து கொடுத்த அந்த டீமில் மெயினாக இருந்ததே அஜித் தோவல் தான். அன்னைக்கே அவர் ஒரு ஃபெயிலியர். அப்போ அப்படியேப்பட்ட ஒரு ஃபெயிலியரை அவர் டயலாக் ஒன்று விட்டார், இஃப் யூ டூ ஒன் மோர் அட்டாக் லைக் மும்பை யூ வில் லூஸ் பலுச்சிஸ்தான்னர். இப்போ நாம் வேதனைப்பட்டிருக்கிறோம், மிகப்பெரிய சோகத்தில் இருக்கிறோம். தலைவர் ராகுல் காந்தி உட்பட அமித்ஷாவுக்கு தொலைபேசியில் அழைத்து பேசியிருக்கிறார், ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சரை தொலைபேசியில் அழைத்து பேசியிருக்கிறார், எங்களுடைய மாநில தலைவர் காஷ்மீர் மாநில தலைவர் தொலைபேசியில் அழைத்து பேசியிருக்கிறார். மாச்சரியங்களை மறந்து இந்த நேரத்தில் வந்து அந்த குடும்பத்தினருடைய சோகத்தில் பங்கேற்றிருக்கிறோம். இது ஒரு பக்கம். ஆனால் அது ஏன் பொறுப்பேற்காமல் அது தொடர்ந்து வந்து எப்படி திருப்பப்படுகிறது என்று சொன்னால், மோடி பேரை சொல்லி சுட்டாங்க, அப்படியே சுட்டாலும் அதோடைய தோல்வி யார் ஏற்கணும்? ஏன்னா இந்த நாட்டில் ஒரு சாதாரண வந்தே பாரத் ட்ரெயினை துவக்கி வைப்பதாக இருந்தாலும் கொடியசைச்சு துவக்கி வைக்கிறது மோடி. கார்டியனில் வந்து ஒரு தலைப்பு வந்தது ஒரு டைமில், படித்த ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆல் குட் கம்ஸ் ஃப்ரம் மோடி, பட் மோடி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங் தட் கோஸ் ராங். என்னங்க நியாயம் இது? எதற்குமே இவர்கள் பொறுப்பேற்க மாட்டார்கள். ஏன்னா இந்த அஜித் தோவலுடைய வார்த்தையிலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அதில் என்னன்னா, இஃப் யூ டூ ஒன் மோர் அட்டாக் லைக் மும்பை யூ வில் லூஸ் பலுச்சிஸ்தான் சொன்னார். இப்போ அவர் வந்து நம்முடைய தேசத்திற்கு, இது நம்முடைய எதிரி நாடு, அண்டை நாடுங்கிற அந்தஸ்தை என்னைக்கோ இழந்துருச்சு. என்னைக்கு நம்முடைய நாட்டு மக்களின் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படுறோமோ, அதை ஆய்வு செய்து உறுதிப்படுத்துவதற்கு முன்பாகவே நமக்கு அந்த கசப்புணர்வு வந்து உள்ளே இறங்கிறது. அப்போ அந்த எதிரி நாட்டிற்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டிய கட்டாயம் இனி பலுச்சிஸ்தான் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அட்டாக்கை இவர் செய்து காட்டணுங்கிறது ஒன்று. அதே நேரம் அதே மும்பை அட்டாக் நடந்த போது, இவர் சொல்ற அதே மும்பை அட்டாக், இவர் உதாரணம் காட்டக்கூடிய அதே மும்பை அட்டாக் நடந்த போது அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா செய்தார். அவரை பாஜக என்ன சொன்னது? நீரோ ஆஃப் இந்தியா என்று சொன்னது. இப்ப இன்னைக்கு நீரோ ஆஃப் இந்தியா யாரு? அன்றைக்கு பாஜக அவரை நீரோ ஆஃப் இந்தியா என்று விமர்சித்தது, அவருக்கு அது உரைத்தது. அப்ப அவருக்கு அது கஷ்டமா இருந்தது, அடடா இப்படி தப்பு அப்படின்னு. இது போன்று தொடர்ந்து 370 ஆர்டிகல் ரிவோக் பண்ணது மட்டுமல்ல, டிமானிட்டைசேஷனுக்கு என்ன சொன்னாரு? கிவ் மீ 50 days, burn me alive if I am wrong னு சொன்னார் நரேந்திர மோடி. அந்த if I am wrongல என்னென்னலாம் அடக்கம் அப்படின்னா, தீவிரவாதிகளுக்கு ஃபண்டு போறதே இந்த மாதிரி 500 1000 ரூபாய் பழைய நோட்ல இருந்து கருப்பு பணத்தை ஒழிக்கணும். நம்ம கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டா தீவிரவாதிகளுக்கு ஃபண்டு போவாது, இந்த தேசத்தின் மேல் தாக்குதலே நடக்காது அப்படின்னு. காஷ்மீர் இன்னைக்கு தான் தாக்குதல் உள்ளாக்கப்படுகிறதா? 370 ஆர்டிகல் ரிவோக் செய்யப்பட்ட பின்னாலும் தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஈவன் புல்வாமா இஸ் an example. புல்வாமா பத்தி டீடைலா பேசணும்னா அதை பேச சத்யபால் மாலிக் வீட்டுக்கு சிபிஐ போச்சு 2 நாள்ல. அதுக்கு நம்ம தான் காரணம். ஃப்ளைட்ல இருந்து போறதுக்கான அனுமதியை கேட்டார்கள், அதற்கான மெயிலுக்கு ரிப்ளை தரப்படல. வண்டியும் முறையான ராணுவ பாதுகாப்புள்ள வண்டி அதற்கு தரப்படல. நேரோ ரூட்ஸ்ல அந்த வண்டிகள் கொண்டு வரப்பட்டுச்சு, வல்னரபிள் ரூட்ஸ்ல அந்த வண்டிகள் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த 40 சோல்ஜர்கள் இறந்ததற்கு முழுமுதற் காரணம் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் தான் என்று சத்யபால் மாலிக் தொடர்ந்து சொன்னார். அப்போ சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா செய்தார். அன்றைய முதலமைச்சர் விலாஸ்ராவ் தேஷ்முக் ராஜினாமா செய்தார். அன்றைய மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வர் RR பாட்டீல் ராஜினாமா செய்தார். இங்க யார் பொறுப்பேற்பா? இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. பொதுமக்களை போய் அமித்ஷா சந்திக்கிறார். ஏஎன்ஐ அதை வந்து நேரடி ஒளிபரப்பு செய்கிறது. ஆனால் பொதுமக்களுடைய எந்த வாய்ஸும் வராத மாதிரி மியூட் பண்றாங்க. அப்ப மக்கள் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க என்ன நடக்குது என்பதை எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? ஆஜ் தக்ல சொல்லப்படுது 2000 பேர் கூடிய ஒரு இடம், காஷ்மீர் மாதிரி இடத்துக்கு ஒவ்வொரு 10 பேருக்கு ஒரு ஆளுக்கே வந்து அங்க ஒரு ராணுவம் தேவைப்படும். ஏன்னா 5 ஆண்டுகளாக லாக்டவுன்ல வச்ச ஒரு இடம், எங்க எப்படி வெடிக்கும் வன்முறை என்று தெரியாத ஒரு இடம். 2000 பேர் கூடிய இடத்தில் எந்த விதமான பாதுகாப்பும் அங்கு இல்லை அப்படின்னு ஆசித்தக்கூடிய நிருபர் பேசுறாரு. பேசும்போது அது உடனடியாக மியூட் செய்யப்படுது. அந்த செய்தி வந்து உடனடியாக மறைக்கப்படுகிறது. அப்படின்னா செலக்டிவா இதை வந்து மதம் கோணம் கொண்டுதான் எடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நான் என்ன சொல்றேன், அப்படியே எடுத்துட்டு போங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல, தாக்குதல் நடந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கட்டும். ஆனால் இதற்கு யார் பொறுப்பேற்பது? ரைட், மிக முக்கியமான கேள்வி. மதம் பாசா சார், மனோர் பாசா சார், உங்ககிட்ட தான் மதம் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சி நடக்குது. இதற்கான பொறுப்பேற்க வேண்டியது யார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்காரு. பதில் நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இப்போ வந்து ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்கின்ற இந்த சம்பவம் உலகமே கண்டிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் தேசம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து இந்திய மக்களும் ஒன்றுபட்டு இந்தியாவுக்கு எதிராக நடந்திருக்கின்ற இந்த தாக்குதலை கண்டிப்பதற்கு ஒருமுகமாக ஒரே குரலில் ஒலிக்க வேண்டும் என்ற எண்ணம் தேசம் முழுவதும் உருவாகி இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்திருப்பது என்பது அதற்கு முன்னாலே பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி தெளிவாக சொல்லுகிறார், காஷ்மீர் என்பது பாகிஸ்தானுடைய ஒரு அங்கம், அதை என்றைக்கும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று அவர் சொன்னதின் விளைவாக அல் கொய்தா இயக்கத்தினர் இதில் ஈடுபட்டிருப்பதாக
உலகம் முழுவதும் இருக்கின்ற நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. இதில் எந்த நாடும் வேறுபடாமல், அது எந்த நாடாக இருந்தாலும், இஸ்லாமிய நாட்டில் இருந்து இஸ்லாமியர் அல்லாத கிறித்துவ நாடுகள் என்று மதங்களை கடந்து மனிதநேயத்தோடு இந்தியாவில் நடந்திருக்கின்ற இந்த பயங்கரவாத தீவிரவாத தாக்குதலை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். எனவே இதிலே மதங்களுக்கு இடமில்லை. ஏனென்று சொன்னால் ஜம்மு காஷ்மீர் என்பது இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரு மாநிலம். அந்த மாநிலத்திலே இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அந்த தாக்குதலில் இஸ்லாமியர்கள் கூட இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கின்ற போது நமக்கு ஏற்படுகின்ற பரிதாப உணர்வு என்பது 26 வயது நிரம்பிய நட்வல் என்ற இராணுவ வீரர் திருமணம் அவருக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி நடக்கிறது. 3 நாள் கழித்து வரவேற்பு நடந்து முதலிரவுக்காக தேர்நிலவுக்காக காஷ்மீர் வருகிறார்கள் ஜம்முவிற்கு. ஆனால் அங்கே தன்னுடைய கணவரை பறிகொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர் நெற்றியிலே துப்பாக்கியாலே சுட்டு அவர் படுகொலை செய்யப்படுகிறார். அவருடைய உடல் கொண்டு செல்லப்படுகிறது ஹரியானா மாநிலத்துக்கு. அவருடைய மனைவி அவரை கட்டிப்பிடித்து அழுததற்கு பின்னால், என்னுடைய கணவர், நான் திருமணம் செய்து 5 நாட்களுக்குள்ளாகவே என்னுடைய கணவரை நான் பறிகொடுத்திருக்கிறேன், என்றாலும் இந்த தியாகிக்காக நான் வீர வணக்கம் செலுத்துகிறேன் என்று அவர் செலுத்தியிருக்கின்ற அந்த சல்யூட்டானது தன்னுடைய கணவருக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு இராணுவ வீரருக்கும் அவர் செலுத்தியிருக்கின்ற சல்யூட்டாகவே நான் நினைக்கிறேன். எனவே இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இதிலே அரசியல் செய்து குளிர்காய வேண்டிய அவசியம் யாருக்கும் அரசியல் செய்யறாங்கன்னு சொல்லல. தமிழகத்துடைய முதலமைச்சர் இல்ல அரசியல் செய்யறாங்கல்ல, முதலமைச்சருமே கூட இதுல தெளிவா சொல்லிருக்காரு. இதுல ஒன்றிய அரசுக்கு துணை நிற்போம் அப்படிலாம் சொல்லிருக்காரு. அது எல்லாம் ஓகே. இல்ல இதுல உளவுத்துறை இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே செயல்பட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை சந்திரசேகர் முன் வச்சாரு. உளவுத்துறை என்ன செஞ்சது? உளவுத்துறை இல்ல உளவுத்துறைன்னு சொன்னா எல்லா விஷயத்திலயும் உளவுத்துறை கோட்டை விடுறது வழக்கம். ஏன் நம்ம கள்ளக்குறிச்சி கோட்டை விட்டுருச்சு அப்படிங்கறத வெளிப்படையா ஒத்துக்கிறீங்க? வேடிக்கை பார்த்துட்டு தானே. இல்ல அதுதான் சார் போறலாம். நீங்க இப்ப இத பேசிட்டு இருக்கோம், இத பேசுவோம். அப்ப இந்த மாநில அரசு கோட்டை விட்டுட்டாங்க ஒத்துக்கலாம் இல்லையா? நீங்க உளவுத்துறை சார், உளவுத்துறை தோல்வி அடைஞ்சதுன்னா இங்க இருந்தா தோல்வி அடைஞ்சது. கள்ளக்குறிச்சியில இங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே கள்ளச்சாராயம் வித்தாங்களே, எத்தனை உயிர் பலியானது. அதனால நீங்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எதையும் கம்பேர் பண்ணிருக்கீங்க. எங்க நடந்தாலும் உயிர் பலி தான் சார். எங்க நடந்தாலும் உயிர் பலி தான். காஷ்மீர்ல நடந்த உயிர் பலியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு காரணமானவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவைப்பட்டால் ஆமா சார், இல்ல யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு நீங்க அந்த முதலமைச்சர் பொறுப்பு இல்லையா? நான் கேட்குறேன், முதலமைச்சர் உமர் அப்துல்லா அதற்கு பொறுப்பேற்க வேண்டுமா? இன்றைக்கு எதிர்பாராமல் திட்டமிட்டு அவர்கள் ரகசியமாக இந்தியாவிற்குள்ளே நுழைந்து இந்த அப்பாவி மக்களை சுட்டு 28 பேர் அளவுக்கு சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அதிலேயும் ஆண்களை மட்டுமே கொலை செய்திருக்கிறார்கள் துப்பாக்கியாலே. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இந்தியனுக்கும் ரத்தம் கொதிக்கிறது. கண்டிப்பாக அந்த உயிர் பலிக்கு காரணமான நாட்டை எதிர்த்து நாம் வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொரு இந்தியனுக்கும் வருகிறது. அரபு நாட்டில் இருக்கின்ற மோடி அவர்கள் தன்னுடைய பயணத்தை ரத்து செய்துவிட்டு உடனடியாக இந்தியாவுக்கு அவர் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி பாதுகாப்புத்துறை அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்துகிறார். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சம்பவமாக, தேசமே கொதித்து எழக்கூடிய ஒரு சம்பவமாக, உலக நாடுகளே இதை கண்டிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இது நடந்திருக்கின்ற பொழுது நாம் அனைவரும் தேசத்தின் பக்கம் நிற்க வேண்டிய கட்டாயம். அதிலே அரசியல் ஆதாயம் தேடலாம், எரிகின்ற வீட்டில் பிடுங்கியது வரை லாபம் என்று எண்ணக்கூடிய எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது. இந்தியன் என்ற உணர்வோடு எல்லோரும் ஒன்றுபட்டு நம்முடைய 26, 28 அப்பாவிகள் உயிரை பறித்தவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு நாம் நிச்சயமா இதுல யாரும் அரசியல் செய்யல. அந்த 28 பேரையும் காப்பாத்திருக்கலாமே, அல்லது இதை முன்கூட்டியே ஏதாவது தடுத்திருக்கலாமே அப்படிங்கிற ஆதங்கத்துல தான் ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நான் அவரோட பார்வை எல்லா விஷயத்திலும் அப்படிதான் சார் இருக்கும். நிச்சயமா அமலூர் போனதனோட பார்வை கேட்டுருவோம். முதல்ல இறந்து போன அனைத்து தியாகிகளுக்கும் வீர வணக்கம்.
அவர்களது குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். இந்திய நாட்டில் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான சோகமான தருணத்தில் இருக்கிறோம். இத்தகைய ஒரு தீவிரவாத தாக்குதல், அதுவும் சாதாரண டூரிஸ்ட் மேலே நடந்த தாக்குதல் வந்து அன்பிரசிடென்டட் கிட்டத்தட்ட பாம்பேக்கு அப்புறம். இதை நாம் கண்டிக்கிறதுல எந்தவித தயக்கமும் இல்லை. இவர்கள் யாராக இருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இவர்களை தேடி கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியது நமது கடமை. இது வந்து முதல் பாயிண்ட். இதில் வந்து யாருக்குமே எந்தவித அபிப்பிராய பேதமும் இருக்க முடியாது. ஆனால் இதை மதம் சார்ந்த தீவிரவாதம் என்று சுருக்குவதோ அல்லது உடனடியாக ஒரு இந்திய உயிருக்கு 100 பாகிஸ்தானிய உயிர் என்று பேசுவதோ வந்து அது விவேகம் அல்ல. இந்த நம்ம நாட்டு மக்கள் எப்படி சாதாரண மக்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி பாகிஸ்தானில் நிறைய சாதாரண மக்கள் இருக்கார்கள். அவர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இல்லை. பாகிஸ்தானிய அரசுக்கும் தீவிரவாதத்துக்கும் தொடர்பு இருக்கலாம், அது கூட நாம் இன்னும் நிரூபிக்கவில்லை. நிரூபித்தால் அதை எப்படி சட்டப்படியாக நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ஸ்ட்ராட்டஜிக்காக எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் இதை ஒரு 2 மதத்துக்குள்ளே நடந்த ஒரு போராட்டமாகவோ அல்லது 2 நாடுகளுக்கிடையே நடந்த ஒரு போராட்டமாகவோ இமீடியட்டாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு எவிடன்சஸ் இல்லை. எவிடன்சஸ் இல்லாதப்போ நம்ம வந்து பொறுப்பில்லாமல் பொது வெளியில் பல விஷயங்களை பேசுகிறது வந்து அது வீரமாக இருக்கலாம், ஆனால் விவேகமாக இருக்காது. மிக முக்கியமாக ஒன்று வந்து நிறைய பேர் யோசிக்காத விஷயம் வந்து இந்தியாவில் ஸ்டேபிள் டெமோக்ரஸி இருக்குது, பாகிஸ்தானில் அப்படி ஸ்டேபிள் டெமோக்ரஸி இல்லை. ஆனால் 2 பேர் கையிலையும் அணு ஆயுதங்கள் உண்டு. ஒரு சின்ன ப்ரொவோகேஷனில் அணு ஆயுதங்கள் வந்து இந்த யுத்தத்தில் பிரயோகிக்கப்பட்டால் இந்திய துணைக்கண்டத்தில் எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும் என்று எல்லா ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரும் திங்க் பண்ணுவாங்க. ஆகவே ஒரு உயிருக்கு 100 பாகிஸ்தானிய உயிர் என்பது வந்து ஒரு ஒரு வார் கிரையாக இருக்கலாம், தவிர அது முடிவாக இருக்காது. இன்னொன்று மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு யுத்தம் வந்து இதை முடிச்சிடும்னு சொல்ல முடியாது. நீங்கள் அடிக்க அவர்கள் அடிக்க, நீங்கள் அடிக்க அவர்கள் அடிக்க. வியட்நாமில் என்ன நடந்தது, ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்தது, இப்போ உக்ரைனில் என்ன நடந்தது. இந்த மாதிரி ஒரு நீண்ட கால யுத்தத்தில் 2 நாடுகளும் ஈடுபடுவது 2 நாட்டுக்குமே நல்லதல்ல. ஆகவே இந்த மாதிரி ஒரு வார் கரையை உருவாக்குறது வந்து 2 நாட்டு மக்களுக்கும் பாதிப்பு தான், தவிர இதனால் அட்வான்டேஜ் கிடையாது. ஆனால் தீவிரவாதிகளை நாம் வந்து தேடி கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் நிறுத்த வேண்டும். இது கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதற்கு தீர்வு வந்து இதை மதவாதமாக திருப்புவதோ அல்லது யுத்தமாக திருப்புவதோ அல்ல என்பதுதான் என்னுடைய. தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்ன ராஜ்நாத் சிங் சொல்லிருக்காரு இல்லையா, அதை எப்படி எடுத்துக்கிறது? யாருக்கு தக்க பதிலடி கொடுப்பீங்க? யார் செய்தார்களோ அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். இதில் வந்து ஒரு வித சந்தேகமே கிடையாது. அவர்களை சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். நீ அடித்தால் நான் அடிப்பேன்றது வந்து ஒரு சிவிலைஸ்டு நேஷன், ஒரு சிவிலைஸ்டு கவர்மெண்ட் வந்து பேசுகிற பாஷை அல்ல. நீ அடிப்ப திருப்பி நான் அடிப்பேன், நீ அடிப்பேன் நான் அடிப்பேன்றது வந்து அது சிவிலைஸ்ட் டெமோக்ரஸி பேசுகிற வழக்கல்ல. ஆனால் அவர்களை நாம் எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து, உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து, அவர்களுக்கு யார் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறார்களோ அவர்களையும் தேடி கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் முன், இந்திய சட்டத்தின் முன், சர்வதேச சட்டத்தின் முன் குற்றவாளிகளாக நிறுத்தி குற்றத்தை நிரூபித்து அதற்கான தண்டனை வாங்கி கொடுப்பது தான் ஒரு மெச்சூர் டெமோக்ரஸியினுடைய வேலை. இல்லை, ஒரு போர் நடக்குது அல்லது வந்து ஒரு இராணுவ வீரர்கள் 2 பேருக்கு இடையில், தீவிரவாதிகள் இடையில் ஒரு மோதல் நடக்குது, ஒரு அட்டாக் நடக்குது. அங்கே உயிர்கள் போகிறது அப்படிங்கிறது எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது பல விஷயங்களை நாம் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து சம்பந்தமே இல்லாதவங்க, யாரும் எதுக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க. நம்ம இவர் மனோர் பாசா வந்து குறிப்பிட்டது போல இங்கிருந்து தேனிலவுக்கு போனவங்க, இப்படி வந்து பல்வேறு காரணங்களுக்காக அங்கே போனவங்க, சுற்றுலா போனவங்க, அங்க அவங்களோட மனநிலை எப்படி பயங்கரவாதம் என்று சொல்கிறோம். This is a terrorist attack. ஒரு டெரரிஸ்டை நீங்க எப்படி டாக்கிள் பண்ணுவீங்களோ அப்படிதான் டாக்கிள் பண்ணணும். ஆனா அந்த டெரரிஸ்ட் வந்து நேரடியாக அந்த அரசாங்கத்தினால் ஏவப்பட்டாரா என்று நிரூபிக்கப்படாத வரையில் நீங்க வந்து யுத்தத்தை பற்றி பேசுவது விவேகம் அல்ல. கணேசன் சார், உங்ககிட்ட தான், அதாவது இதை முன்கூட்டியே தடுக்கிறதுக்கான அந்த உளவுத்துறையை வந்து அலாட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையை கூட முன் வச்சாங்க. இதில் எந்த இடத்துல கோட்டை விட்டுருக்காங்க சார்? முதல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இது யாருக்கு பொறுப்பேற்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. மிஸ்டர் புகாரி வந்து இப்போ வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக சொன்னார். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த
தீவிரவாத செயலை செஞ்சவங்க இதுக்கு ஒரு மதத்தின் சாயத்தை கொடுப்பதற்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக செஞ்சுருக்காங்கன்னு தான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் நாட் தட் இது மதம் சார்ந்த தீவிரவாதம்னு நான் சொல்ல வரல. அந்த மாதிரி ஒரு சாயத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி இதுக்கு முன்னாடி வரலாற்றிலேயே நடக்காத ஒரு இடத்துல இதை நடக்க வச்சுருக்காங்க. அப்படின்னா இட் இஸ் அ பிளான்டு ஒன். இட் இஸ் நாட் தட் மதம் சார்ந்த தீவிரவாதம் நான் சொல்ல வரல. இது மதத்தினால் ஆன தீவிரவாதம் சொல்ல வரல. இதை வந்து புரிஞ்சுக்கணும். சார் நம்ம வந்து ஒரு பொறுப்பான ஒரு குடிமகனாக இருக்கும்போது வந்து நம்ம வந்து அனைத்து ரிலிஜன் இருக்கிற செக்குலர் ஸ்டேட்டில் இருக்கும். நம்ம வந்து பொறுப்பு இல்லாமல் பேசவே கூடாது. அதை வந்து நான் ஐ வில் பி த லாஸ்ட் மேன் டு ஸ்பீக் லைக் தட். ஃபர்ஸ்ட் அது. ரெண்டாவது, இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து மூணாவது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு ஒரு வேர்டு. இன்னொன்று வந்து அன்ஈசி காம் அப்படின்றது. சார் நான் வந்து ஐ ஆம் ஃப்ரம் த இந்தியன் ஆர்மி. ஐ வில் நாட் டச் பொலிட்டிக்ஸ். ஐ ஹவ் பீன் டாட் நாட் டு ஸ்பீக் பொலிட்டிக்ஸ். பட் நான் இங்கே வந்து இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். அன்ஈசி காம்னா என்ன? இது எப்போலேருந்து இருக்குது? ஜம்மு காஷ்மீரோட இது என்ன? டெமோகிராபிக் பேட்டர்ன் என்ன? அதனுடைய வரலாறு என்ன? இதை தெரிஞ்சுட்டு தான் நம்ம பேசணும். அன்ஈசி காம் 2019 கிடையாது சார், 1990 அது ஆரம்பிச்சிச்சு. அன்ஈசி காம் தீவிரவாதத்தின் உச்சகட்டத்தை பார்த்துட்டு எப்பயுமே நாங்கள் அமைதி திரும்பலை. இன்றைக்கும் ஐ ஆம் ஃப்ரம் த இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ். ஐ ஹவ் லாஸ்ட் மை மென். என்னுடைய இருந்த சகோதரர்களை நான் இழந்தவன். நாங்கள் கூட இருந்து அவங்க பாடியை பேக் பண்ணி அனுப்பிச்சவன். அங்கே வந்து எப்பயுமே அமைதி திரும்பலை. அமைதி திரும்புவதற்கு ஒரு முயற்சி. இந்திய நாடு குடியரசுங்கிறது வந்து அது நம்மளுடைய இன்டெக்ரல் பார்ட்டுங்கிறதுனால அந்த முயற்சியை எல்லா கவர்மெண்ட்டும் எடுத்துகிட்டு தான் இருக்குது. இட் இஸ் நாட் தட் த பிரசன்ட் கவர்மெண்ட், எனி கவர்மெண்ட் தேர் இன் டெல்லி அது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சார் இப்போ வந்து ரெண்டாவது இந்த அன்ஈசி காம் முடிச்சுட்டேன். பொறுப்பே இருக்கிறது. இதில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் எங்கேருந்து வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது. அதோட டிசைன் என்ன, அதோட டியூட்டி என்ன, அதில் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது தெரியுமா? யாருக்கு தெரியும்? அவங்க என்ன பார்க்கணும்? சார் ஃபஸ்ட்டு வந்து இஃப் இட் இஸ் அ பிளான்ட் அண்ட் இது வந்து பிளான்டு இது மாதிரி இது எதுவுமே இன்னும் இன்புட்ஸ் எதுவுமே வரல. இனிமேல் அனாலிசிஸ் வரும். ஹவு திஸ் ஹேப்பண்ட், ஒய் திஸ் ஹேப்பண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வரும். இப்போ வந்து எடுத்ததுமே ஐபியை போய் குறை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து சான்ஸே கிடையாது. ஏன்னா ஐபியோட ரோல் வந்து இஃப் வைட்டல் டார்கெட் ஒரு முக்கியமான ஒரு ஆர்மி இன்ஸ்டலேஷன் இல்லை ஒரு முக்கியமான இதில் வந்து இப்போ ஐபியோட ரோல் தான் என்ன அதில்? சார் ஐபியோட ரோல் வந்து டு ஃபைண்ட் அவுட் இஃப் தேர் இஸ் எனி அட்டாக், இமினன்ட் அட்டாக், ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஒரு தீவிரவாத அட்டாக்கோ ஏதோ ஒன்று. இட் இஸ் அன் அன்டிக்ளேர்ட் வார். மூல தெரிஞ்சுக்கணும். தீவிரவாத அட்டாக் தானே இது சார்? டாக்டர் கேட்குறாரு. தீவிரவாத அட்டாக் தான் சார். எல்லாத்தையுமே 100க்கு 100 இதையும் வந்து ஐபி கண்டுபிடிக்க முடியாது. ஐபி இஸ் ஆல்சோ யூ காஷ்மீர் இஸ் நாட் பீப்பிள் லைக் டாக்டர் இத உங்ககிட்ட இல்ல அவருக்கு வந்து இது என்ன புரியல. நான் வந்து அங்க வர்க் பண்ணவனால சொல்றேன் சார். ஒரு சாதாரண ஒரே ஒரு சந்தேகம். சாதாரண முழுசா கேளுங்க. இல்ல நான் உங்களுக்கு ஃபுல்லா கேட்கறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆர்மில வேலை செய்யல. ஆனா நான் ஒரு காமன் சென்ஸாவோட கேட்கிறேன். காஷ்மீர்ன்றது இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை போல அல்ல. அது எல்லாருக்குமே தெரியும். 70 வருடமா அங்க பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒன்றிய அரசாங்கம் 70 வருடமாக கிட்டத்தட்ட நேரடியாக அங்க ஆட்சி செய்து கொண்டு வருகிறது. இந்திய அரசாங்கத்தினுடைய ஆர்மியும் சரி பாராமிலிட்டரி போர்சஸும் சரி எல்லாம் வந்து பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாநிலம் எதுனா அது காஷ்மீர். ரெண்டாவது இது போன்ற பயங்கரவாத தீவிரவாத தாக்குதல்கள் காஷ்மீர்ல இது முதல் தடவை அல்ல, பல முறை நடந்தது. அதுக்காக தான் அவ்வளோ இருங்க சார் அதுக்காக தான் இவ்வளோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் போட்டு வச்சிருக்கோம், இவ்வளோ பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் போட்டு வச்சிருக்கோம், இவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸஸ் போட்டு வச்சிருக்கோம். ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் அங்கே இருக்கு. இவ்வளவும் இருந்து ஒரு 10 பேரோ 5 பேரோ கன்ஸை எடுத்துட்டு பார்டரை கிராஸ் பண்ணிட்டு 2000 பேர் இருக்கிற ஏரியால எங்கேயுமே செக் பண்ண முடியாம வந்து ஒரு 27 பேரை பட்ட பகல்ல சுட்டு கொண்டுட்டு வெற்றிகரமா திரும்பியும் போக முடியும்னா இதை இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் சொல்லாம நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? சொல்லலாம் சார் பதில். சார் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நான் முடிச்சிட்டேன் சார். முடிச்சிட்டேன். மூல வந்து ஒரு புரிதலே இல்லாத ஒரு இது. அதாவது சாமானியனுக்கு இருக்கக்கூடிய இல்ல சாமானியன் அந்த புரிதலை தான் சார் கேக்குறேன். தயவு செய்து புரியல புரியல அவருக்கும் புரியல. நீங்க சொல்லுங்க. அதுதான் சார். போல இந்த தீவிரவாதத்தை நடத்துனவங்க எத்தனை பேர், அவங்க எங்க இருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படிங்கிறது எதுவுமே இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகல. தே குட் பி லோக்கல் மிலிட்டன்ஸ், தே குட் பி ஃபாரின் மிலிட்டன்ஸ் from Pakistan, Afghanistan and any other country. சார் ஒரே நிமிஷம். லோக்கல் மிலிட்டன்ட் என்ன சார்?
சார் முதல்ல வந்து இல்ல லோக்கல் மிலிட்டன்ட் இல்ல இது உங்களுக்கு எனக்கும் இல்ல உங்களுக்கும் எனக்கும் உள்ள டிபேட் கிடையாது. லோக்கல் மிலிட்டன்ட் நீங்களா அப்படினா யாரும் இல்ல ராஜா விரும்பினார்னா நீங்க அவரை பேச விடுங்க. நீங்க ராஜா இல்ல சார் அவர் குறுக்கிட்டாரு. அது தேவையில்லை. சாதாரண சந்தேகம் தான் அது. நீங்க சொல்லலாம் பின்னாடி கேட்கலாம். ஏன்னா எங்களை தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதான் சொல்ல வரேன். வர்க் பண்ணீங்க. அதனால நான் உங்களை கேக்குறேன். அத சொல்ல வரும்போது சரி சொல்லுங்க. சார் there is a term called infiltration, there is one term called exfiltration. ஒரு தீவிரவாதி உள்ள நம்ம நாட்டுக்குள்ள ஃபாரின் தீவிரவாதி நம்ம நாட்டுக்குள்ள வர்றதுக்கு பேர் இன்ஃபில்ட்ரேஷன் சார். அவன் ஒரு சம்பவம் பண்ணிட்டு 6 மாசமோ 7 மாசமோ கழிச்சு திருப்பி வெளியில சக்சஸ்ஃபுல்லா உயிரோட திரும்பி போறான்னா அதுக்கு பேர் எக்ஸ்ஃபில்ட்ரேஷன். ரைட்டா சார்? இது வந்து ஃபாரின் தீவிரவாதி வரும்போது அவர் சொன்னது எல்லாம். இப்போ இந்த சம்பவத்தை நடத்துனது லோக்கல் மிலிட்டண்டா இல்லை வெளியில இருந்து வந்த மிலிட்டண்டாங்கிறது தெரியாது. ஓகே இப்போ வரைக்கும். இப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா லோக்கல் மிலிட்டன்ட் ஏன் இதை செஞ்சிருக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னேன். பிகாஸ் லோக்கல் பாப்புலேஷன் வந்து டூரிசத்தை மட்டும் நம்பி இருக்கிற இந்த பெல்ட் பகல்காம். சரி இங்கே இதுக்கு முன்னாடி வரலாறுலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல. அந்த லோக்கல் பாப்புலேஷன் கண்டிப்பாக தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதனால இது லோக்கல் மிலிட்டண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறதான். ஐ எம் நாட் மேக்கிங் எ ஸ்டேட்மெண்ட். ரைட்டா சார்? இப்போ ஃபாரின் மிலிட்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவன் நேற்று வந்தானா முந்தா நாள் வந்தானா எங்கேருந்து வந்தான்லாம் தெரியாது. சாருக்கு வந்து அந்த ஊர் எங்க இருக்குன்னு தெரியுமா என்னன்னு தெரியாது. போயிருக்கேன் சார். நான் வந்து சொல்றேன். அந்த மாதிரி கேள்விலாம் கேட்க வேண்டாம். இந்த ஆக்சிஸ் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய 3 பேருமே அங்க போயிருக்கீங்க. 3 பேர் அங்க போயிருக்காங்க சார். நான் சர்வீஸ் பண்ணிருக்கேன். அங்க வந்து பெட்ரோலிங் பண்ணிருக்கேன். இந்த மிலிட்டன்ஸோட ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க எந்த ரூட்ல போயிருப்பாங்க அந்த பஹல்காம்ங்கிறதுக்கு அவரால் சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியும் சார். எந்த ரூட்ல வர்க் பண்ணீங்க அதனால சொல்ல முடியும். ஓகே ரைட் சார். இந்த மிலிட்டன்சி வந்து இந்த மிலிட்டன்ஸ் இந்த குரூப் ஆஃப் மிலிட்டன்ஸ் இந்த பைசரன் வேலியில நடத்தின இந்த சம்பவத்தை நடத்தின மிலிட்டன்ஸ் போயிருக்கக்கூடிய ஒரே ஒரு ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டோடா கிறிஸ்துவார் வழியா பனியால் டனலுக்கு அந்த சைடு கூடி அந்த இடத்துக்கு போயிருக்க முடியும். ஏன்னா NH1 ஆல்ஃபால ராம்பன் இப்போ ஒரு வாரம் முன்னாடி வந்து பெரிய லேண்ட் ஸ்லைட் ஆச்சு. அதுக்கு அடுத்து பனியால் டனல் ஜவார் டனல்னு சொல்லுவாங்க லாங்கஸ்ட். அதுக்கு அடுத்து வந்து வேலி ஆரம்பிக்கும். வேலையை ஆரம்பித்து நீங்கள் NH1 ஆல்ஃபால நேராக போனீங்கன்னா புல்வாமா வரும். அந்த ஜங்ஷனில் ரைட்டு திரும்பினீங்கன்னா அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்ட் பெஹல்காம் போவோம். அங்கே போய் பெஹல்காம்லேருந்து அமர்நாத் யாத்ரா போகிறது அந்த ரூட்டு. ரைட்டா சார்? இப்போ இதுக்கு வந்து மெயின் ரோட் வழியாக போகல. மிலிட்டன்ட் மூவ்மெண்ட் எப்பயுமே இந்த ரூட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இவங்க போகிறது எப்பயுமே மிலிட்டன்ட்ஸ் ஹெவியாக இருக்கக்கூடிய இடம் டோடா கிறிஸ்துவார். அங்கேருந்து போனால் ஒரு குரூப்பாக தான் இருக்கும். இவங்க யார் என்ன அப்படிங்கிறது பாகிஸ்தான் கூட சண்டை போட அதெல்லாம் வேணாம் சார். நம்ம வந்து இன்னும் அந்த இது வரல. இப்போ வந்து நான் வந்து சொல்ல வர்றது என்னென்னா இப்போ பொறுப்பு ஏற்கிறது அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது சார். இன்டெலிஜென்ஸுங்கிறதே ஒரு தேங்க்லெஸ் ஜாப் சார். ஐ எம் நாட் ஃப்ரம் இன்டெலிஜென்ஸ், ஐ எம் ஃப்ரம் ரெகுலர் ஆர்மி. நானே வந்து எனக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் கிடச்சி ஒரு மலையில் ஒரு வாரம் போய் நான் பெட்ரோலிங் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து 15 நாள் பழைய இன்ஃபர்மேஷன். அதை நம்பி போய் எனக்கு ஒரு என்கவுண்டர் நடக்கல. சரி அப்ப இன்டெலிஜென்ஸ் வீக் அப்படிதான். சார் அதுதான் சொல்ல வரீங்க பாருங்க சார். இன்டெலிஜென்ஸ்ங்கிறதே எப்படின்னு தெரியுமா? கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் 4 பக்கமும் இருந்து கிடைக்கிற நானும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். நைட் எல்லாம் எனக்கு எல்லா போஸ்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வரும். அதை கொலேட் பண்ணி எது ஆக்ஷனபிள் இன்டெலிஜென்ஸ்னு பார்ப்பாங்க. சரி பலவிதமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சார். நமக்கு சோர்சஸ் அக்ராஸ் தி பார்டர் இருக்காங்க, உள்ளுக்குள்ளேயும் இருக்காங்க. தேர் திஸ் திங் இஸ் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னா ஏதாவது ஒரு அறிகுறியில் எவனாவது ஒருத்தன் வந்து சொல்லுவான். ரைட் அந்த சோர்ஸ் அந்த மாதிரி வந்து சொல்லலை அப்படிங்கிறதுக்காக இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம வந்து நீ ஃபெயிலியர் ஆகிட்டா, பிரைம் மினிஸ்டர் ஃபெயிலியர் ஆகிட்டாரு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஃபெயிலியர் ஆகிட்டாரு கிடையாது. சரி ஓகே. புகார் இதை குறுக்கிட்டார் முன்னாடியே. அதாவது அனீசி காம் வந்து இன்னைக்கு நடக்கலை. சரி வாஸ்தவம். இப்போ நான் வந்து ஐ ஹவ் பீன் டாட் நாட் டு டாக் பாலிடிக்ஸ் அப்படின்னாரு. ஆனால் இங்கே பாலிடிக்ஸ் பேசாமல் அதை நம்ம பேச முடியாது. அப்போது 370 ஆர்டிக்கிளை ரிவோக் பண்ணும்போது நீங்கள் சொன்னது என்ன? இந்த அனீசி காமோ இந்த வன்முறையோ அதே மாதிரி புல்லட் துளைக்காத கண்ணாடியில் நின்றுக்கிட்டு ஹோம் மினிஸ்டர் பேசினார். இனி இங்கே ஒரு துப்பாக்கி சூடு நடக்காது. 4 நாளைக்கு 1 வீக் முன்னால் போகும்போது கூட பேசிட்டு வந்திருக்காரு. எல்லாருக்கும் என்ன பயம்னா இங்கே சுத்தமாக வன்முறையை நம்ம ஒழிச்சிட்டோம். நீங்கள் என்ன காரணம் காட்டி ஒரு மாநிலத்தை 5 ஆண்டு காலங்கள் லாக்டவுனில் போட்டு உடச்சி வச்சிங்களோ முடக்கி வச்சிங்களோ பொறுத்துக்கங்க. எப்படி டிமானிட்டைசேஷன் வரும்போது பொறுத்துக்கங்க, கிவ் மீ 50 days burn me alive if I am wrong. மறக்க முடியாத வரலாற்று வாசகம் அது. 50 நாள் பொறுத்துக்கங்க, நீங்கள் எல்லா சிரமத்தையும் தாங்கிக்கங்க, தீவிரவாத தகவல் நடக்காது. 370 ஆர்டிக்கலை ரிவோக் பண்ணியிருக்கிறோம். எனவே இங்கே வந்து சொர்க்க பூஞ்சொலையாக மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் இன்னும் எப்படிலாம் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 2 கோடி வந்துருச்சு, வசூல் வந்துருச்சு, பயங்கரமாக டூரிசம் டெவலப் ஆயிடுச்சு எல்லாம் சொன்னீங்களே.
இது உங்களால கட்டுப்படுத்த முடியல ஒரு சாமானியனுடைய கேள்வி சார். இது ரொம்ப இல்ல அவர் என்ன விஷயம் சொன்னார்ல, இது இன்டெலிஜென்ஸ் அப்ப யார் ஃபெயிலியர் ரெஸ்பான்சிபிலிட்டி? இது கவர்மெண்ட் நடத்துற அரசாங்கம் சார். இது அவர் மேபி ஒரு ஆர்மியோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் பார்க்கலாம். ஏன் அதே ஆர்மியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காரு அந்த ஜெனரல் பக்சிங்கிறவர். 1,80,000 பேரை கடந்த 3 வருஷமா நீங்க அப்பாயிண்ட் பண்ணவே இல்லையங்கறாரு. அப்ப அது யாருடைய ஃபெயிலியர்? 1,80,000 பேர் அப்பாயிண்டே ஆகலையே, அங்க மேன் பவரே இல்லையே. அப்படி பார்த்தா அவருடைய வார்த்தை தானே. இவங்கள மாதிரி அவரும் ஆர்மியில் ஒர்க் பண்றதான கொஸ்டின் கேட்கிறாரு. அப்ப அதுக்கு யார் பொறுப்பு இருப்பா? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, அனீசி காம் வந்து இன்னைக்கு நடக்கல, அன்னிலிருந்து நடக்குது அப்படின்னு சொன்னா, நாங்க இடையில புந்து இந்த 5 வருஷத்துக்கு முன்னால 370 கொண்டு வந்துட்டோம். 5 வருஷம் எல்லா பொட்டி படைக்கலாம் முடக்கிட்டு உள்ளே கடந்துருங்க, இந்த நாடு வந்து அப்படியே ஸ்டேட் வந்து அப்படியே சொர்க்க பூஞ்சலியா மாறிடும் அப்படின்னு 2ஆ பிரிச்சு இவ்வளவு கொடூரம்லாம் பண்ணீங்களே. அவர் ஆட்சியே இல்லாம சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு தான் அங்க தேர்தல் நடந்துச்சு. இதெல்லாம் பொறுத்துக்குங்க. ஏன் பொறுத்துக்குங்கன்னா, இனி ஒரு தாக்குதல் இங்க நடக்காதுன்னு நீங்களே, நடந்துருச்சு, யார் பொறுப்பு? ஏன் கேட்க மாட்டாங்களா மக்கள்? இது ஒண்ணு. ரெண்டாவது, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ சார் வந்து நல்ல முறையில் ஒரு கிளாஸ் எடுத்தார். ஈவன் இட் வாஸ் வெரி ரிசோர்ஸ்ஃபுல் ஃபார் மீ, ஐ அக்செப்ட் இட். எத்தனை பேர் அங்கே பணியாற்றுறாங்க, எவ்வளோ பேர், அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் விமர்சனம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் விமர்சனம். சச்சின் டெண்டுல்கரை கமெண்ட்ரி கொடுக்குறவங்களுக்கு வந்து அதை பற்றி அறிவு இருந்தால் போதும். அங்கே அவரளவுக்கே விளையாடணுன்ற திறமை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த தேசம் எப்படி செயல்படுது, நான் ஏற்கனவே ஒரு உதாரணத்தோடு தான் உங்களுக்கு சொன்னேன். இதே பாஜக அவர் பாலிடிக்ஸ் பேச மாட்டார், பட் பாலிடிக்ஸ் இல்லாம இந்த நாடு கிடையாது. அப்போ இதை வைத்து பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னு புல்வாமா தாக்குதலை வச்சு சத்யபால் மாலிக் சொன்னார். இந்த ராணுவ வீரர்களுடைய உடல்களின் மீது தான் 2019 தேர்தல் நடந்தது என்று புல்வாமா தாக்குதலை பத்தி சொன்னார். அவ்வளவு ஏன், தாக்குதல்களை வைத்துத்தான் இவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் என்று யஷ்வந்த் சிண்டேவுடைய நாண்டேட்ல பதிவு, நாண்டேட் கோர்ட்ல சொன்ன அபிடவிட் சொல்லுது. நாங்க இந்தியா முழுக்க தீவிரவாத தாக்குதல்கள் செஞ்சோம், RSS இல் நான் இருந்தேன், நான் தான் இந்த இடத்துல குண்டு வச்சேன், எங்க இடத்திலே குண்டு வைத்து விட்டு முஸ்லிம்கள் மீது பழி போட சொன்னார்கள் என்று யஷ்வந்த் சிண்டே சொன்னார். இதெல்லாம் பாலிடிக்ஸ் சார், இதெல்லாம் கொஸ்டின் வரும். அப்ப வரும்பொழுது கேள்வி வரும், இதை ஏன் நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னு. அப்படித்தான் கண்டுபிடித்தாரு. அப்ப நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அன்பிளான்ட் அட்டாக்ஸை மட்டும்தான் ஐபி பிடிக்கும், பிளான்ட் அட்டாக்ஸை வந்து பிடிக்க முடியாது, அப்புறம் எதுக்கு ஐபி, எதுக்கு வச்சிருக்கீங்க? அப்ப சார் பிளான்ட் அட்டாக்னா எனக்கே தெரிஞ்சிருமே அங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அன்பிளான்ட் இருந்தா கூட நம்ம மீது ஒரு தாக்குதல் நடத்தி எங்கேயோ ஒரு இடத்துல திட்டம் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, யாரோ ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா நான் ஏற்கனவே கேட்டேன், மகாராஷ்டிரா நடந்த தாக்குதல் தடார்னு வந்து உள்ள இறங்கி இதுல இருந்து வந்து கப்பல்ல இருந்து உள்ள வந்து இறங்கி டக்குனு தாக்குதல் நடத்தினாங்க. பாகிஸ்தான்ல அஜ்மல் கசாப்லாம் பிடிச்சோம், அதெல்லாம் பார்த்தோம். அப்ப அது அன்னைக்கு யாருடைய ஃபெயிலியர் சொல்லும்போது யாருமே அதை ஏத்துக்கலையே. இப்ப இங்க கொஸ்டின் என்னன்னா, இது ரொம்ப லாபகமா மதம் சாயம், நான் அந்த பார்வையில பேசலங்கிறாரு, அது நானும் அப்படி சொல்லல, சார் அப்படி பேசுறாங்கன்னு நான் சொல்லல. ஆனால் அந்த சாயம் பூசித்தான் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கேள்வி கேட்காதீங்க, இறந்தவர்களுக்கு வந்து நான் ரொம்ப கவலையா இருக்கிறேன், இந்த நேரத்தில் நம்ம வந்து எல்லாரும் ஃபோக்கஸ்டா இருக்கணும். அது எப்படி கேள்வி கேட்க முடிவாங்க? இனி ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்னு இன்னைக்கு கேள்வி கேட்கணும். இனி ஒரு பாதிப்பு வரக்கூடாது, இது யாருடைய ஃபெயிலியர் தெரியணும். இனி ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்னா இந்த ஃபெயிலியருக்கு பொறுப்பேற்று அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் பிரதமர் மோடியும் NSAவும் ராஜினாமா செய்யணும். அப்படி செஞ்சா தான் அது பொறுப்பு. ஏன்னா நீங்க சராசரியா இல்லாததுக்கும் மேல ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க. 5 வருஷம் சொர்க்க பூஞ்சோலையா மாறிடும் நீங்க ஜம்மு காஷ்மீர். மாறல, இன்னைக்கு எல்லா வீடும் இளவு வீடாக மாறி இருக்கிறது. அதற்கு காரணமாக இவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். ரைட், ஒரே ஒன்று ஆட் பண்ண விரும்புகிறேன். ஒரே செகண்ட் வர. சந்திரசேகர் சார், இதில் வந்து பிரதமர் இதில் வந்து பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சாரு அலிமல் புகாரி. இதுக்கு பிரதமர் பொறுப்பேற்கணுமா இல்லை யார் பொறுப்பேற்கணும்? பிரதமர் பொறுப்பேற்கணும் என்று ஒரு காங்கிரஸ் ஸ்போக்ஸ்மேன் சொல்கிறதுல அவருடைய ரைட் அது, அதில் ஒன்றும் தவறே இல்லை. இப்போது 1999 கார்கில் வார் நடந்தது. அதுக்கு முன்னாடி இப்போ கார்கில் அந்த மலை ஹைட்டில் வந்து உங்களுக்கு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், ரெகுலர் ஆர்மி ரெகுலர்ஸ், அவங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணுற வரைக்கும் நமக்கு தெரியல. அப்பயும் அதை இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் சொன்னாங்க. இன்னொன்று, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னா கிளாசிக் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இல்லை. காஷ்மீர் மாதிரி ஒரு மாநிலம் அல்லது இப்போதைக்கு யூனியன் பிரதேசம், இங்கே எப்படின்னா ஆர்மி மாத்திரம், அங்கே போலீஸ் இன்டெலிஜென்ஸ் இல்லை, வெறும் போலீஸ் மாத்திரம் இல்லை, போலீஸ், ஆர்மி, BSF, IB, இந்த மாதிரி மல்டி ஏஜென்சிஸ் இருக்காங்க. அதனால் இது வந்து கோஆர்டினேஷனில் ஒரு ஏஜென்சிக்கு ஒரு ஆளுக்கு கிடச்சா கூட இதை மாற்றி அவர்கள் எப்படி அனலைஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணி எப்படி பண்ணுறாங்கன்றது தான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு யூஸ்வலாக ரொட்டீனாக நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பாஸ் ஓவர் பண்ண முடியாது. இன்னொன்று, ஜனநாயக நாட்டில் அவர் கர்னல் கணேசன் வந்து அவர் சொன்ன ஒரு விஷயங்கள் நான் ஒத்துக்கிறேன். அது வந்து அவங்க வந்து எங்கேருந்து வந்திருக்கலாம் தெரியுமா, டோடா, கிஷ்ட்வார், ராம்பன் அங்கே இப்படின்னு சொல்கிறார், அதெல்லாம் ஜம்மு, இது வந்து வேலி. ஜம்முக்குமே
150 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது இன்ஃபேக்ட் இங்கே வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்த சம்பவம் நடந்த இடம் வந்து எல்லைக்கு வெகு தூரம். இன்ஃபேக்ட் ஜம்முலேருந்து வந்திருக்கலான்னு தான் பேப்பர்ஸில் சொல்கிறாங்க, அனலைஸ் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஜம்முலேருந்து அந்த சைடுலேருந்து வந்தவங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களே, அதை பற்றி யாருக்கும் ஒன்றும் தெரியல. அதே மாதிரி தான் புல்வாமாவில் எப்படி 40 சிஆர்பிஎஃப் சோல்ஜர்கள் கொல்லப்பட்டார்களோ, அப்பொழுது ஒரு பெரிய ஹியூமன் பாம், அப்புறம் ஒரு ஆர்மி பெட்ரோலையே வந்து இடிக்கிற அளவுக்கு வந்த ஒரு நிகழ்ச்சி சம்பவம். அதுக்கும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான். ஆனால் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் சொல்லக்கூடாதுன்னா இது எப்படி சார்? ஜனநாயக நாட்டில் கேள்விகள் எழும். இன்ஃபேக்ட் கார்கில் வாருக்கு அப்புறம் அப்போயே பிரதம அமைச்சர் அப்போது வாஜ்பாய் பிரதமராக இருந்த வாஜ்பாய் மீது கிரிட்டிசிசம் எழுந்தது. ஆனால் அதில் என்ன ஆச்சுன்னா, அந்த புல்வாமா மாதிரி வந்து கார்கிலுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை வச்சு அவங்க நம்ம சோல்ஜர்கள், நம்மளுடைய வீரர்கள் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸை துரத்தி அடித்து அது அந்த வாரை சக்ஸஸ்ஃபுல்லாக கன்க்ளூட் பண்ணோன்னே எலெக்ஷன் நடந்தது. அப்புறம் அவ்வளோதான், அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு ஃபெயிலியர் கேள்விகள்லாம் மறக்கப்பட்டன. அதே ஒரு கார்கில் சுப்பிரமணியம் கமிட்டியெல்லாம் போட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அக்கௌண்டபிலிட்டின்னு யார் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? இது வரைக்கும் ஒன்றும் கிடையாது. புல்வாமாவில் நடந்த 40 பேர் உயிரிழந்தாங்க. அப்புறமும் பண்ணாங்கன்னு தெரியாது. அந்த ஒரு ஏர் அட்டாக்லாம் பண்ணாங்க. அங்கே போய் பாகிஸ்தானில் டெரரிஸ்ட் கேம்பை அட்டாக் பண்ணோன்னு சொன்னோம். பட் அதுக்கும் ஃபுல் எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் எவிடன்ஸை பற்றி பேசினா நீங்கள்லாம் தேச துரோகின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி கேள்வியே எழுப்பக்கூடாதுன்னா இது ஜனநாயகம் இல்லை. அப்போ நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேட்டில் இருக்கலாம், யாரும் ஒன்றும் கேட்க முடியாது, சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்னு நடக்கும், யாரும் கேட்கக்கூடாது. தொடர்ந்து பேசலாம். முனவர் பாஷா, கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா எப்படி சார்? யார் சார் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா? கேள்வி கேளுங்க சார், கேட்டால் தானே விடை கிடைக்கும். நாங்கள் கேள்வியை சந்திக்க தயாராக இருக்கோம். நீங்கள் வந்து உளவுத்துறையினுடைய தோல்வியெல்லாம் பேசுறீங்க. ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன் இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், சென்னையில் பட்டப்பகலில் ஜக்கரியா காலனியில் பத்மநாபாவை சுட்டு கொன்று இங்கேருந்து பாதுகாப்பாக கோடியக்கரைக்கு போய் இலங்கைக்கு போனாங்களே, அப்போ ஃபெயிலியரா அது உளவுத்துறை? நான் கேட்குறேன். இது மாதிரி சம்பவங்கள் ஏராளமாக என்னால் சொல்ல முடியும். அதனால் அதுவல்ல, இது வந்து ஒரு மிகப்பெரிய தேசத்துக்கான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையில் இந்தியர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். ஏதோ இதெல்லாம் காட்டி போரை வச்சு ஆட்சிக்கு வராங்கன்னு சொல்கிறாரு. இதே தான் நடந்தது. பங்களாதேஷ் எப்படி பிரித்தோம்? பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷை பிரித்து கொடுத்து அது அன்னை இந்திராவினுடைய வெற்றின்னு சொல்லி நாம் தேர்தல் களத்தை சந்தித்து வெற்றி பெறவில்லையா? இதெல்லாம் கடந்த கால வரலாறுகள். இது தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது தான். ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கின்ற இந்த சம்பவம் என்பது இல்ல முனவர் பாஷ் இல்ல அது என்ன சார் கம்பேர்? நீங்க பண்ணா நியாயம், முனவர் பாஷா சார், நீங்க பண்ணா நியாயம் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியதுதான். அதனால இங்கேயும் அப்படிதான் இருந்துச்சு, அதனால இது நடக்கக்கூடியதுதான் அப்படின்னு விட்டுறலாமா? இல்ல சார், இது இது உளவுத்துறை தோல்வின்னு நீங்க எப்படி சொல்வீங்க? இது 2 நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அவர்கள் உள்ளே அப்ப யாரு தான் பொறுப்பு? அதான் கேக்குறாரு. அத எல்லாரும் கேக்குறது. அப்ப யாரு தான் பொறுப்பு? கண்டிப்பா ஓகே, யார் தான் பொறுப்பு? யார் தான் பொறுப்புனா இந்திய மக்கள் அனைவரும் நாம் எல்லோரும் பொறுப்பு. ஏன்னா இது நம்ம நாட்டு நல்லது நடந்தா மோடி மட்டும் தான் பொறுப்பா? இந்தியாவிலே அதுவும் சுற்றுலா எதுங்க? நீங்க நல்லது நடந்தா ராகுல் காந்தி தான் பொறுப்பா? நான் கேக்குறேன். இல்ல, நான் ராகுல் காந்தி பொறுப்பு எடுப்பாரு. அரசு மோடில நடத்துறாரு. சமாதானம் அப்படி பண்றீங்க? இல்ல சோகமான நேரத்துல வந்து எதிர்க்கட்சி நல்லது நடந்தா யார் பொறுப்பு? அரசு யார் நடத்துறா? முக்கியமான பிரச்சனைகள முக்கியமான பிரச்சனைகள வெளிநாட்டுக்கு போயிடுவாரு. முக்கியமான இவர் மட்டும் எங்க இருந்தாரு? இவர் எங்க இருந்தாரு? முக்கியமான பிரச்சனை நடக்கும்போது இவர் எங்க இருந்தாரு? முக்கியமான பிரச்சனை நடக்கும்போது யார்? நாங்க அஜித் தவால் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? முக்கியமான பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கும்போது சார் மோடிக்கு இந்த ஃளைட்லாம் வந்து பாதுகாப்பா குறைவா இருக்கு. சுருக்கமா உங்க நோக்கம் எல்லாம் ஆட்சிக்கு வர முடியலன்னா ஆட்சியில இருக்கிறவங்கள ராஜினாமா பண்ணு. சரிங்க, யார் பொறுப்பு சொல்லுங்க? ஒரு வாய் சொல்லுங்க, யார் தான் பொறுப்பு சொல்லுங்க? யார் தான் பொறுப்பு? நீங்க ஆட்சியில இருக்கீங்க 11 வருஷமா. சார் யார் பொறுப்பு? 11 வருஷமா நீங்க ஆட்சியில இருக்கீங்க. யார் தான் பொறுப்பு? இந்தியாவுக்கு ஏற்பட்ட அவமானம் சார் இது. இந்திய மக்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம். இதுல இந்தியா ஒன்றுபட்டு நிற்கணுமே தவிர இல்ல யார் பொறுப்பு? ஒரே வரியில யார் பொறுப்பு? அரசு சார்
இந்திய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதை விட்டுட்டு அந்த அரசாங்கத்துக்கு பொறுப்பு உண்டு. இதுல குறை கேட்டு இத குறை சொல்லி அதுல குளிர்காய நினைப்பது வந்து இப்படிப்பட்ட அரசியல் லாபம் கிடைக்காது. எந்த அரசியல் லாபமும் உங்களுக்கு வராது. ஏன்னா தேசம் இது அரசியல் கிடையாது சார். இந்தியாவில் மிக சோகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் ஆக்குறீங்க. நீங்க அரசியல் கிடையாது. இந்தியாவே மிக சோகத்தில் இருக்கக்கூடிய தருணம். இதற்கு யாராவது பொறுப்பேற்றுத்தான் ஆக வேண்டும். அதை வச்சுதானே இப்போ காஷ்மீர் காட்டிய ஆட்சிக்கு அந்த 16 குறைவா இருக்கு வர இருங்க. ஆனா காங்கிரஸ் நண்பர் இது அரசியல் என்றுதான் பேசுறார். அப்ப இந்த அரசியலா காட்டி தான் சார் இவங்க ஆட்சிக்கே வந்தாங்க. அமலூர் போனது நிறைவா சார், ஆளும் கட்சியினுடைய 3 முக்கியமான கொள்கைகள். ஒன்று வந்து காஷ்மீர் 370, அதை காட்டி தான் அவர்கள் ஆட்சிக்கே வந்தார்கள். காஷ்மீர் அவர்களுடைய ஸ்பெஷல் டார்கெட். காஷ்மீரை பாதுகாப்பதும், காஷ்மீரில் உள்ள மக்களை பாதுகாப்பதும், காஷ்மீரில் டெமோக்ரஸியை திருப்பிக் கொண்டதும் என்று சொல்லிதான் வந்து இவர்கள் ஆட்சியை வந்தார்கள். 14 வருஷமாக எல்லை தாண்டிய வீரன், எல்லையை காக்கும் வீரன் என்று சொல்லிதான் வந்தார்கள். இன்றைக்கு எல்லையை காக்க முடியவில்லை என்றால் 16 வருட ரூலிங் நீங்க என்ன சொல்வீங்க? 16 வருட ஆட்சியை தவறுகள் நடக்கலாம், நடக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் தவறுக்கு தைரியமாக தார்மீகமாக பொறுப்பேற்க வேண்டும். யாராவது நான் பொறுப்பே இல்லை, நடந்ததுக்கெல்லாம் மற்றவர்கள், ஆனால் வெற்றி நடந்தால் அதற்கு நான் பொறுப்பென்றால் அது நல்ல அரசியல் அல்ல. குறுக்கிட்டாரு. சுருக்கம் ஒரு 10 செகண்ட். மார்பி பிரிட்ஜ் அருந்து விழுந்த போதும் அதில் நான் அரசியல் செய்ய விரும்பவில்லை, ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும்னு தலைவர் ராகுல் காந்தி சொன்னார். அதே பாஷையில் தான் இப்பவும் சொல்றேன், இது அரசியல் அல்ல. சம்பந்தப்பட்டவர்கள் யார், இது யாருடைய குறைபாடு? லாஸ்டா ஒரு கொஸ்டின் என்னன்னா, சிவராஜ் பாட்டீலை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, இதே பாஜக, இதே முனவர் பாஷா அவர்களுக்கு இந்த கேள்வியை வைக்கிறேன். சிவராஜ் பாட்டீல் ஹோம் மினிஸ்டரா இருக்கும்போது ராஜினாமா செய்யும் போது நீங்க சொல்லும் போது அவர் நீரோ நீங்கல, இன்றைய நீரோ யார்? அப்ப பதில் சொல்லுங்க. அன்னைக்கு பிஜேபி அவர் நீரோன்னு சொல்லிச்சு, நீங்க அரசியல் பண்ணல, நீங்க அவர் நீரோன்னு சொன்னீங்க. இன்னைக்கு யார நீரோன்னு சொல்றீங்க? தமிழ்நாட்டுல சின்ன விஷயத்துக்குலாம் ராஜினாமா பண்ணுங்கன்னு கேட்டா ஆட்கள் தானங்க. அவருடைய உதாரணம் ஒப்பீட்டளவுல சரியா இருக்குதா? பத்மநாபா போயிட்டாரு, இங்க இருந்து இங்க பிரச்சனை ஆயிடுச்சு. குறிச்சு போனாரு. 370 ஆர்டிகல் என்பது நீங்க ஸ்பெஷலா சொன்னீங்க. நாங்க பண்ணதே இனிமே தாக்குதல் நடக்காதுன்னு நீங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு, உயிர் பறி போயிருக்கு. யார் பொறுப்பு இருக்குது? யார் நீரோ? இன்றைய நீரோ யாரு? தொடர்ந்து சொல்லுவேன், தமிழ்நாட்டுல எத்தனை உயிர் பலியாச்சு? சிவராஜ் பாட்டீலை நீரோன்னு சொன்னீங்கல்ல, இன்றைய நீரோ யாருங்க? பதில் சொல்லுங்க சரியா. சிவராஜ் பாட்டீலை நீரோன்னு சொன்னீங்கல்ல உங்களுடைய பாஜக கூட்டணி கட்சி, இன்றைய நீரோ யார்? சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா பண்ணார்ல, அதே மாதிரி ஹோம் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணுவாரா? சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா செய்தது போல ஹோம் மினிஸ்டர் ராஜினாமா செய்வாரா? பொறுப்பேற்று அந்த பொறுப்பேற்கக்கூடிய தன்மை அவருக்கு இருந்தது. அந்த பொறுப்பேற்க சரி, மிக முக்கியமான கேள்வி முன் வச்சிருக்காங்க கணேசன் சார். உங்ககிட்ட தான் இவங்க முன்னாடி பேசின எல்லாத்தையுமே நீங்க கேட்டீங்க. இப்போ வந்து இதுல வந்து பொறுப்பேற்க வேண்டியது யார் அப்படிங்கிறதுலயே ஒரு பெரிய கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. உங்களோட பார்வையில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இதில்? சார், ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எல்லா ஒரு லேப்சஸ்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு இதனால யாருடைய ஒரு குறையினால ஒரு துயர சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, எந்த ஒரு தவறு நடந்தாலும் அதுக்கு இப்போ ஒரு கிளாஸ் நான் கீழே போட்டு உடைக்கிறேன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்கணும். அந்த கிளாஸில் யார் உடைச்சான்னு டீச்சர் வந்து கேட்பாங்க. அது மாதிரி இந்த தீவிரவாத செயல் நடந்த ஒரு இது வந்து பஹல்காமில் நடந்திருக்கு. இதுக்கு பொறுப்பு ஏற்கணும் அப்படின்னா அவங்க எந்த ஐபியில் எந்த செக்டரில் எந்த பட்டாலியன் எந்த பிளட்டூன் இதில் கம்பெனி எந்த பிளட்டூனில் இதில் வந்து அவங்க இன்ஃபில்ட்ரேட் பண்ணாங்க, இல்லை இவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறது இந்த 1 வாரம் 10 நாளில் வந்து நமக்கு எல்லா இன்புட்ஸும் கிடைக்கும். அதை வந்து சார் ஒரு ஆர்மியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்மி கமாண்டுன்னு சொல்லுவாங்க, நார்தன் கமாண்ட், அது கீழே கோர் ஹெட் குவார்ட்டர்ஸ், அது கீழே டிவிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ், அது கீழே பிரிகேட் ஹெட் குவார்ட்டர்ஸ், பட்டாலியன் அப்படின்னே போயிட்டே இருக்கும். இப்போ எல்லையில் அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ சாதாரண பிளெயின்ஸில் வந்து ஒரு 10 பேர் கொண்ட ஒரு செக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டரை வந்து கவர் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே வந்து என்னென்னா 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது சார். ஒன்று வந்து ஹொஸ்டைல் டெரெயின் வந்து ஹொஸ்டைல். அங்கே வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து நேராக போக முடியாது, அந்தளவுக்கு மோசமான ஒரு டெரெயின் அங்கே. ஹொஸ்டைல் வெதரும் வந்து நமக்கு ஒரு எதிரியாக தான் இருக்கும் அவங்க. 3வது ஹொஸ்டைல் பாப்புலேஷன், 3மே நமக்கு எதிரி. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இந்துஸ்தானி நான் காஷ்மீரி அப்படிம்பாங்க. நான் வந்து 1990 இருந்து அங்கே இருந்திருக்கேன். நான் வர்ற வரைக்கும் 2013 வந்து ரிசைன் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் அந்த காஷ்மீரி லோக்கல் பாப்புலேஷன் வீட்டில் நான் ஹவுஸ் சர்ச்சிங் போகும்போது அவன் வந்து என்னையை வந்து அவனுடைய நாட்டுக்காரனாகவே பார்க்க மாட்டான். இது வந்து அவங்களுக்கு அவங்க உள்ளது, அது வந்து நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இதில் வந்து எந்த அரசியலும் கிடையாது. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இட் இஸ் அ ஹொஸ்டைல் என்விரான்மெண்ட். எங்கே வந்து நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புன்றதை வந்து இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் யார் மேலே அப்படின்னு. டெல்லியில் உட்காந்துருக்கிற மோடி மேலே வந்து அதுக்கு பொறுப்பு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ராஜ்நாத் சிங் மேலே பொறுப்பு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் தி முதல்ல வந்து இது இந்த சம்பவம் நடந்தது வந்து ரெகுலர் ஆர்மியோட இது கண்ட்ரோல்லே கிடையாது.
உள்நாட்டு பாதுகாப்பு இதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஹோம் மினிஸ்டர் தான். இப்போ ஹோம் மினிஸ்டர் வந்து இதுக்கு எப்படி பொறுப்பாவார்? அந்த இடத்துல எத்தனை பட்டாலியன் இருக்குது? முதல்ல பெஹல்காமுங்கிற அந்த இடத்துல முதல்ல வந்து அங்கே இது நமக்கு வந்து டிஃபென்ஸ் தேவையா அப்படிங்கிற ஒன்று இருக்குது சார். சரி, முதல்ல வந்து எங்கெங்கே இப்போ வந்து மற்ற அனந்த்நாக், இந்த குப்வாடா அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டருக்கு ஒரு ஜவான் நின்றுட்டு இருப்பான். ஏன்னா அந்த இடத்துல வந்து இட் இஸ் வல்னரபிள். இது வந்து வரலாறுலே நடக்காது. நான் முதவே சொன்னேன், வரலாறுலே நடக்காத ஒரு இடம். அங்கே வந்து சிஆர்பிஎஃப் பட்டாலியன் ஒன்று இருக்குது, ஆனால் என்டையர் அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அவங்க வந்து மொபிலைஸ் ஆகி இங்கே வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். இங்கே வந்து எல்லா மற்ற காஷ்மீர் வில்லேஜஸ் மாதிரி இங்கே வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லாத ஒரு இடம் அது. இட் வாஸ் நாட் an important vulnerable ஏரியா. ஸோ அங்கே வந்து யாரை நீங்கள் பொறுப்பேற்று எங்கேருந்து வந்தாங்க அதுவும் நமக்கு தெரியாது. இப்போ இவங்க லோக்கல் மிலிட்டண்டா ஃபாரின் மிலிட்டண்டா அதுவும் தெரியாது. சரி, இப்போ ஒன்று வந்து ஒன் சைடு வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்கிறோம் சார். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருங்க நான் முதவே சொன்னேன், இட்ஸ் அ தேங்க்லெஸ் ஜாப். அங்கே வந்து ரோடு ஓப்பனிங்னு ஒன்று இருக்குது சார். நீங்கள் ஜம்முலேருந்து உதம்பூருக்கு அடுத்து நீங்கள் அதுக்கு அங்கிட்டு போகணுன்னா காலையில் இந்தியன் ஆர்மி போய் ரோடை ஃபுல்லாக சர்ச் பண்ணுவாங்க ஐஇடி இருக்கா அப்படின்னு. அதுக்கடுத்து தான் சாதாரண வண்டி போக முடியும். அது வந்து எப்படின்னா ஒரு சம்பவம் நடந்தால் தான் அது வந்து அங்கே இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனே நடக்குதுன்றது தெரியும். ஆனால் சம்பவம் நடக்கலைன்னு வைங்க, அந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குற ட்ரூப்ஸ் அங்கே இருக்காங்க, கஷ்டமான ஒரு வேலையை பார்க்குறாங்கிறது யாருக்குமே உலகத்துக்கு தெரியாது. சரி, ஓகே ஓகே. இப்போ வந்து சார் இல்லை இதில் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருங்கிறது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு இது வந்து நம்ம சித்தரித்து காட்டுறோம் சார். இதை வந்து ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு, இதுக்கு என்ன நம்ம செய்யணும், இது நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரிவென்ட் லெசன்ஸ் தான் இதுலேருந்து எடுக்கணுமே தவிர பிளேம் கேமை நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு எண்டே கிடையாது. பாடம் தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? அடுத்து நடக்காம இருக்குதானே பாப்பீங்க. அதுதான் சார் லெசன்ஸ். அதுதான் சார் சொல்றேன். புல்வாமா அட்டாக்னு போது சத்யபால் மாலிக் சொன்னதும் சிஆர்பிஎஃப் என்கொயரியில் வந்ததும் என்னன்னா இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர் அண்ட் எக்ஸசிவ் லென்த் ஆஃப் கான்வாய். இதுதான் அவங்களுடைய ரிப்போர்ட்ல சொன்னது. ஆமா, எக்ஸசிவ் லென்த் ஆஃப் கான்வாய், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். அங்கேயே அதான் சொல்றாங்க. மேபி சார் அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம், ஆனா ஃபெயிலியர் யாருடையது? ஏன்னா சத்யபால் மாலிக் அதை இன்னும் விளக்கமாகவும் சொன்னாரு. 300 கிலோ ஆர்டிஎக்ஸோட 10லிருந்து 15 நாள் ஒரு வண்டி சுத்திக்கிட்டே இருந்தது. அதை யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை, அதை யாரும் ஏன்னு கேட்கவே இல்லை. அப்ப இன்னைக்கு அதே கேள்வி அப்படியே இங்க ஒப்பீட்டு அளவில் இங்க பாருங்க. அன்னைக்கு புல்வாமா நடந்துச்சு, மீண்டும் இதே புல்வாமா நடக்கும் இதே தான் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க பிரேமலதா விஜயகாந்த்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் அதெல்லாம் பேசினாங்க. அப்படி நடத்தினார், இப்படி நடத்தினார். அப்ப இறந்தவர்களை பற்றி சார் உயிர் போய்கிட்டு இருக்கு சார். இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலன்னா அடுத்த ஒரு முறை உயிர் போவோம். நம்ம இங்க என்ன பண்ணுவோம்? அடிச்சிட்டான் திருப்பி அடி. இது கேம் கிடையாது, நான் தோத்துட்டேன் நீ திருப்பி அடிக்கிறதுக்குன்னு. ரெஸ்பான்சிபிள் யாரு? until or unless someone is held responsible for that, it is not a solution. அப்ப யாராவது ஒருவர் அதற்கு பொறுப்பு. ஒரு பாசதா சொன்னார்ல, ஒவ்வொருத்தரும் தான் பொறுப்பு. அப்ப நாங்க நான் எப்படி ஒருத்தரும் பொறுப்புனா அப்புறம் எதுக்கு ஒரு அரசு ஒன்று இருக்குது? அப்ப நல்லது. ஒரே மிஸ்டர் புகாரி ஒரே ஒரு நிமிஷம். மிஸ்டர் சத்யபால் மாலிக் இஸ் நாட் an authority on this. புல்வாமா இருங்க சார், நான் சொல்றேன் ஒரே ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கான்வாய் கமாண்டரா இருந்தேன் சார் அந்த ரூட்ல. இருங்க சார், இல்ல நான் சொல்றதை கேளுங்க. நீங்க கான்வாயோட லென்த் சொல்றீங்க, எத்தனை வண்டி அதில் போகணும், ஒரு 8 வண்டிக்கு ஊடால ஒரு வண்டி ப்ரொடெக்ஷன் வண்டி போகணும் அப்படிங்கிற எஸ்ஓபி எல்லாமே இருக்கு சார். ஆனா இது எதையுமே வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஓகே, 78 பொறுப்புன்றதை வந்து நம்ம சொல்ல முடியாது. 78 வண்டி ஒரே லைன்ல வந்து 78 வெஹிக்கிள், 78 வெஹிக்கிள்ஸ், 2500 பர்சனல், 2500 பேரை 78 வெஹிக்கிள் எடுத்துட்டு போயிருக்குது. அப்படி போகும்போது ஏர்கிராஃப்ட் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. அதை ஒன்றிய அரசு பதில் சொல்லல. இப்ப என்ன சார், அன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நான் உட்பட எல்லாருக்குமே ஒரு வேதனை என்னன்னா இதுக்கு பள்ளி எடுக்கணும், இது ரொம்ப தப்பு, இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு நினைச்சோம். அன்னைக்கு யார் பொறுப்பு என்பதை விவாதித்து இருந்தால் இன்னைக்கு இன்னொரு கொடூரம் நடந்திருக்காது. உண்மையிலே நான் அதுதான் அந்த வேதனை தான் இங்க வெளிப்படுத்துறேன். ஆனா அன்னைக்கும் நடந்த சம்பவத்தை நினைச்சோம், பதிலடி எப்படி கொடுக்கறதுன்னு யோசிச்சோம். ஆனா பொறுப்பு யாருங்கிறத கோட்டை விட்ட பிறகுதான் சத்யபால் மாலிக்கே உள்ளிருந்து வந்து சொல்லும் போது இதற்கு காரணம் சுப் ரஹோன்னு மோடி சொன்னாரு. அதுக்கு ஒரு வார்த்தை அவர் சொன்னாரு. மோடியை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, he is ill informed about ஜம்மு ரீஜியன். ஜம்மு ரீஜனை பற்றிய முறையான அறிவே மோடிக்கு கிடையாது, அவருக்கு முறையா போய் சொல்லவே கிடையாது. இது அங்க கவர்னரா இருந்தவர் சொன்னவர். அங்க இருக்கக்கூடிய ஊழலை மறைப்பதற்கும் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைப்பதற்கும் அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இவ்வளவு பெரிய அப்ப ஒரு ஜவான்ஸ் இறக்குறாங்க, 6 ராணுவ வீரர்கள் இறக்குறாங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு இதற்கான காரணம் யார் ஏற்க வேண்டும் என்பதை பிடித்து அதையே நாம் பேசி இருப்போம். ஆனால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பை நம்ம கொடுத்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இதுக்கு முனோர் பாஷாட்ட கேட்போம். முனோர் பாஷா, இவர் புகாரி சொல்றது நியாயமான விஷயமா தானே இருக்குது. பொறுப்பேற்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது இல்லையா சார்? நான் என்ன சொல்றேன், இப்போ முன்னாள் கவர்னர் சத்யபால் மாலிக் சொன்னதையே அவர் பிடிச்சிட்டு இருக்காரு. ரவி சொல்றதை அவர் ஏத்துப்பாரா? நான் கவர்னர் ரவி சொல்றதை ஏத்துப்பாரா? அதனால
அவருக்கு கவர்னர் ரவி பிஜேபி அகைன்ஸ்டா சொன்னா எப்படி இருக்கும்? இருக்கிற சார், ஆட்சிக்கு கம்பேரிசன் எதிராக எல்லாமே தப்பு சார். கவர்னர் ரவி இல்ல, ஆட்சிக்கு பிஜேபி அகைன்ஸ்டா சொன்னா எவ்வளவு காமெடியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆட்சிக்கு எதிராக நீங்க சார் நீங்க ஆட்சிக்கு எதிராக பேசணும். நீங்க இன்னைக்கு மக்கள் இல்லவே இல்ல, யாராவது பொறுப்பெடுங்க சார். நீங்க இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கீங்க, இவ்வளவு பெரிய உயிர் சேதம் ஆயிருக்குது, பொறுப்பே யாருமே. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு உயிர் சேதத்துக்கு எல்லாரும் தான் சார் பொறுப்பேற்கணும். எல்லாரும் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அப்ப எதுக்கு அரசு இருக்குது? அப்ப எதுக்கு அரசு இருக்குது? நான் பிரதமரா இப்படி பண்ண மாட்டேன்னு பொறுப்பேற்க வந்தா எந்த தாக்குதல் நடக்காதுன்னு ஏன் சொன்னாரு? பொய் வாக்குறுதி ஏன் கொடுத்தாரு? அப்போ தமிழ்நாட்டுல இப்படி நாங்க பொறுப்பேற்க முடியும், முதலமைச்சர் பொறுப்பேற்கணும் சொல்வீங்களா? நாங்க பொறுப்பேற்க முடியாது. எல்லாரும் உமர் அப்துல்லா பொறுப்பேற்கணும் சொல்றீங்களா? சொல்லுங்க. உமர் அப்துல்லா ஸ்டேட் 5 வருஷம் எதுக்கு 370 கொண்டு வந்தது 370 ரிவோக் பண்ணது? அதே மாதிரி உமர் அப்துல்லா பொறுப்பேற்கணும். அது யூனியன் டெரிட்டரி சார். இன்னைக்கு ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அது யூனியன் டெரிட்டரி. யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? எல்லாம் இருந்தவர் சொல்றாரு. அங்க வெறும் போலீஸ் மட்டும் தான் இருக்குதா சார்? இன்னைக்கு ராணுவத்துல டெமோக்ராட்டிக் தெரிஞ்சிட்டு பேசுறாங்க. பொலிட்டிகல் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து புரிஞ்சிட்டு பேசுங்க. எனக்கு உமர் அப்துல்லா பொறுப்பேற்பார். அப்படியே பொறுப்பேற்பார். முதல்ல ஹோம் மினிஸ்டர் பொறுப்பேற்பார் சொல்றாரு. வீடு போறாங்க. முதல்ல ஹோம் மினிஸ்டர் பொறுப்பேற்க சொல்லுங்க. நீங்க உமர் அப்துல்லா ஒரு போலீஸ் கிடையாது. காஷ்மீர்வாதி என்று எடுக்க தயாரா இல்ல. காஷ்மீர்காரனை இந்திய நான் என்னை ஏத்துக்கிட்டு வீடு தயாரா இல்ல. பதிலடி கொடுப்போம்னு சொல்றீங்களே தவிர அதற்கு பொறுப்பேற்கிறோம் அப்படிங்கறத ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க கேக்குறாங்க சார். நான் என்ன சொல்றேன், இல்ல பொறுப்பேற்கணும்னா எல்லா இந்திய மக்கள் நாம எல்லாரும் தான் பொறுப்பேற்கணும். இந்தியாவுக்கு ஏற்பட்ட எப்படி சார் இருக்க முடியும்? ஒரு செகண்ட் அமலோர் போனாதன் கேக்குறாரு. உங்களுக்கு ஒரு கேள்வி முன்வைக்கிறாரா? அது கேட்டு பதில் சொல்லுங்க. இந்தியனா இல்லையா நீங்க? டாக்டர் அமலோர் போனாதன் உங்ககிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கிறார். மனோர் பாஷா கேட்டு பதில் சொல்லுங்க. உங்களுக்கான கேள்விதான் இது. திட்டமிட்ட சதி அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, திட்டமிடுதல் நடந்திருக்குது, ஆர்ம்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் நடந்திருக்குது, டார்கெட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க, சைட்டுக்கு வந்திருக்காங்க, எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, திரும்பி சக்சஸ்ஃபுல்லா போயிருக்காங்க. அத்தனை ஸ்டேஜும் வந்து நம்மளால ஒரு ஸ்டேஜ் கூட கண்டுபிடிக்க முடியலன்றதை தான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நம்ம சொல்றோம். இந்த ஒரு மேசிவ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருக்கு யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்று ஆகணும். ஒரு ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆனா நான் தான் பொறுப்பு. இது ஏற்க முடியாத ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அல்லது ஒரு லீடர் ஆஃப் ஆர்மியோ அல்லது பொலிட்டிக்கல் கிளாஸ் சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் ஒன்று ப்ளீஸ் ஒரு செகண்ட் முடிச்சிட்டோம். இன்னொன்னு இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் முடிச்சிட்டோம். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் மட்டுமல்ல, தாக்கினால் திருப்பி தாக்குவோம்ன்றதுனால மட்டும் இது பிரச்சனை முடியாது. இது ஒரு அரசியல் பிரச்சனை. இந்த அரசியல் பிரச்சனையை நீங்கள் அரசியல் ரீதியாக இதை தீர்க்காத வரைக்கும் இது போன்ற தாக்குதல்கள் திரும்ப திரும்ப நடக்க வேண்டி வரும். நம்மளுடைய ஆர்மி எல்லாம் அங்க கொண்டு போய் ஸ்டேஷன் பண்ண வேண்டி வரும். நம்மளுடைய மணியை காஷ்மீர் ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். காஷ்மீர்ல என்றைக்குமே அமைதி இருக்காது. காஷ்மீரில் அமைதி வேண்டுமானால் அங்கே ஒரு அரசியல் தீர்வு வேண்டும். அரசியல் தீர்வு வரும்போதுதான் காஷ்மீரில் தீவிரவாதம் நிற்கும். அது வரைக்கும் இது போன்ற விஷயங்கள் இரண்டு பக்கங்களும் நடந்து கொண்டே இருக்கும். இதை ஊதி பெருப்பியது வந்து நம்மளுடைய வேலை அல்ல. நம்மளுடைய வேலை காஷ்மீர்ல அமைதி வேணும். காஷ்மீர்ல அமைதி வேணும்னா அது பேச்சுவார்த்தை மூலம் பொலிட்டிக்கல் மூலம் தான் வர முடியும் தவிர மிலிட்டரி மூலமாவோ கன் மூலமாவோ ஆர்மி மூலமாவோ வர முடியாது. ரைட். சந்திரசேகர் உங்களோட நிறைவு பார்வை. நம்ம அதிக நேரம் இந்த அக்கௌண்டபிலிட்டி பற்றி பேசணும். ஆனால் அவர் புகாரி எழுப்புகின்ற திருப்பி அவர் சொல்லுகின்ற அந்த பாயிண்ட் என்னென்னா, யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. ஆனால் அவருக்கு முனவர் பாஷா எல்லாரும் எடுத்துக்கணுன்னா எல்லாரும் எப்படி எடுக்க முடியும்? இதை வந்து தடுக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் யார்? அவர்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியும். ஒரு காலத்தில் ஏன் சார் ஒரு 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 லால் பகதூர் சாஸ்திரி ரயில்வே ஆக்சிடென்ட்டில் அதுக்கு ரிசைன் பண்ணாரு. தவறுகள் நடக்கும்போது அதை ஃபஸ்ட்டு ஒத்துக்கணும் சார். அது ஒத்துனா தான் சார் அதுக்கு அடுத்த தீர்வை காண முடியும். ஆனால் இந்த அரசு 11 வருஷமாக ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துலையாவது ஏதாவது தவறு பண்ணியிருக்கோன்னு எப்பயாவது ஒத்துருக்காங்களா? உங்களுக்கு காங்கிரஸில் வந்து பப்ளிக் கான்ட்ரவர்சி, நியூஸ் பேப்பர் ப்ரெஷர், மக்கள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு பயந்தாவது ஒரு சிலரை காவ் கொடுப்பாங்கன்னு வச்சுங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, ரிசைன் பண்ணுன்னு. இங்கே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். இந்த அரசில் இந்த 11 வருஷமாக யாரையாவது எதுக்காக ரிசைன் பண்ணி வச்சுருக்காங்களா? ஏதோ 1-2 விஷயம், அது கூட ஒரு அரசியல் அப்பாற்பட்ட விஷயங்களை தான் பண்ணியிருக்காங்களே ஒழிய இந்த மாதிரி ஒரு பெரிய மேஜர்
டிபாக்கிள் நடக்கும்போது டிபாக்கிளை ஒத்துக்கொண்டு யாராவது ராஜினாமா செஞ்சுருக்காங்களா, அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் இதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கிராஸ் பார்டர் ஒரு ஒரு பேர் என்ன கிராஸ் பார்டர் அட்டாக்கோ ஒரு ஒரு இந்த துல்லிய அட்டாக்கு அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுவாங்களே ஒழிய இதனால் ஒரு தீர்வை எப்படி காணணுன்றது இவங்களுக்கும் தெரியல. ஆனால் 5 வருஷமாக நாங்கள் வந்து 370 தான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மெயினாக இருந்தது. காரணம் அதை எடுத்துட்டோம், இனிமேல் எல்லாம் முடிஞ்சு போச்சுருந்தாங்க. அந்த காம்ப்ளசன்சியை உடைப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி நடந்துள்ளது. இனிமேலாவது அரசு ஒரு 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 இதை தீர்வு காண்பதற்கு ஏதாவது ஒரு வழி எடுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏதாவது வழி இருக்கா புகாரி? சுருக்கமாக டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரூலில் ஜூலை 12, 2024 அமெண்ட் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பிரிசன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து அட்வொகேட் ஜெனரல் வரைக்கும் அப்பாயின்ட் பண்ணுற எல்லா அதிகாரம் ஒன்றிய அரசினுடைய அட்வொகேட் ஜெனரல் ஒன்றிய அரசினுடைய லெஃப்டினன்ட் கவர்னருக்கு தான் இருக்குது. உமர் அப்துல்லா பொறுப்பேற்பாரான்னு கேட்குறாரு. உமர் அப்துல்லா எப்படி பொறுப்பேற்பார்? எல்லா கண்ட்ரோலும் அவர்கள்ட்ட இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உமர் அப்துல்லா பொறுப்பேற்பாரான்னு கேள்வி கேட்டார்ல, அப்போ முதல்ல ஹோம் மினிஸ்டர் பொறுப்பேற்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அங்கே உள்ள சிஎம் பொறுப்பேற்க சொல்லலாம். அது ரெண்டாவது. இவர் இவ்வளவு கேள்வி கேட்குறாரு, அப்போ கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தனிநபரும் தான் பொறுப்பா? அன்றைக்கி மட்டும் பாஜக எல்லாரும் சேர்ந்து முதல்வர் கேள்வி கேட்கணும், முதல்வர் பொறுப்பேற்கிறாரு, ஆள் அனுப்புறாரு, அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாரு, கூப்பிட்டு கண்டிக்கிறாரு, எல்லாமே செய்யறாரு. அந்த பொறுப்பேற்று நீங்க என்ன செய்றீங்க தான் நான் கேட்கிறேன். நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் சார், உமர் அப்துல்லா பொறுப்பேற்க வேண்டும் என்றால் அமித்ஷா பொறுப்பேற்பாரா? அப்படியே அமித்ஷா பொறுப்பேற்றாலும் உமர் அப்துல்லா பொறுப்பேற்க முடியாது. சட்டத்தின்படி அவர் கையில ஒரு கண்ட்ரோல் நீங்க வைக்கல. 2024 ஜூலை 12 அமெண்ட்மெண்ட் படி அவர்கிட்ட இருந்த சிறு சிறு அதிகாரத்தோட நீங்க கையில் எடுத்து ஒண்ணுமே அவர் நியமிக்க முடியாது. நன்றி சார், நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.